Well, hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா we are going to see a one shot video, okay? So அதாவது one shot video எதுக்கு பார்க்க போறோம்னா என்ன டாபிக்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு பார்க்க போறோம். So இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து ஒரு என்டையர் டாபிக்கை நான் 4 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். Okay? So first பார்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா potential energy of point charges work done by electric and external and electric force. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸு. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் 2ல வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் கண்டினியூஸ் சார்ஜஸ் அண்ட் ரிங்கு அலாங் த ஆக்சிஸ். இது வந்து பார்ட் 2லையும். பார்ட் 3ல என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு அ கண்டக்டர் அண்ட் நான் கண்டக்டிங் ஸ்பியர், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு கான்சென்ட்ரிக் குரூப் ஆஃப் கான்சென்ட்ரிக் ஸ்பெரிக்கல் ஷெல்ஸ், அப்புறம் ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே நான் வந்து வித் அ பர்ஃபெக்ட் தியரி. ஓகே, நீங்கள் எங்கேயுமே இது மாதிரி தியரி பார்க்க முடியாது. டெஃபினட்டாக நோட்ஸ் எடுத்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ இதோட ப்ரீவியஸ் சாப்டரான எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸையும் மறக்காமல் பார்க்க மறந்துடாதீங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதோட ப்ளேலிஸ்ட்டையும் போய் பாருங்கள். ஓகே, ஏன்னா இது வந்து ஒரு கண்டினியூஷன். நீங்கள் டேரெக்டாக எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா புரியாது. ஏன்னா நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேயே நிறையா பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ அதோட கண்டினியூஷனாக நம்ம வரணும். ஓகே, ரைட். ஸோ ஃபோர்த்து பார்ட்டில் நம்ம ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் பார்ட்டிக்கல் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, கண்டக்டர்ஸை பற்றி நிறைய ப்ராப்பர்ட்டிஸு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் அந்த கான்செப்ட்டு, ஸோ டயலெக்ட்ரிக் போலரைசேஷன் அண்ட் டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், இதை வந்து பார்ட் 4ல் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் இருக்கிறது பார்ட் 1. ஓகே, ஸோ நீங்கள் எந்த பார்ட்டில் இருக்கீங்கன்னு பாருங்கள். ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எது நீங்கள் முன்னாடி பார்க்கலையோ அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஓகே, நான் போட்டுட்டுனா அதோட லிங்க் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. பொட்டன்ஷியல் எனர்ஜி பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ் டியூ டு 2 பாயிண்ட் சார்ஜஸ். 2 பாயிண்ட் சார்ஜஸ் வந்து பக்கத்தில் வைக்கிறேன். இது ஒரு பாயிண்ட் சார்ஜ், இது ஒரு பாயிண்ட் சார்ஜ். ரெண்டும் பக்கத்தில் க்ளோஸராக வைக்கும்போது என்ன டெவலப் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து டெவலப் ஆக போகுது. ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து டெவலப் ஆக போகுது. ஸோ அதை பற்றி we are going to study. வெறும் 2 சார்ஜ் மட்டும் இல்லை, if there is n number of charges இருந்தால் அப்போ எப்படி இருக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த சாப்டர் 1 ஓகே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஃபுல் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில். நீங்கள் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோக்கான லிங்க் இருக்கும். ஸோ யூ கேன் சூஸ் எனி வீடியோ, எது உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். பிகினிங்லேருந்து யூ வில் கெட் அ வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இந்த சாப்டர்ஸ் வந்து நம்மளுக்கு நாட் ஜஸ்ட் ஃபார் நீட், Cbse, சமச்சீர், இட் வில் பி லைக் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் NEET JEE இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ we are going to study about potential energy. Potential energy due to 2 point charges. 2 point charges. See, இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம டிரைவ் பண்ண போகிறது கிடையாது. we are going to directly I am going to state. அதாவது இது ஒரு சார்ஜ், let it be q1, இது வந்து இன்னொரு சார்ஜ், let it be q2. okay, they are separated by a distance of r. 2 சார்ஜ்மே separated by a distance of r அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி when two charges are separated, when 2 charges are separated by a distance, by some distance r, then potential energy is developed between them. Develovedனா என்ன அர்த்தம் உங்களுக்கு? உருவாகி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் கோ டு த ஃபார்முலா. U is equal to K Q1 Q2 by R ஸ்கொயர் வருமா R வருமானு பார்த்தீங்கன்னா R வரும். ஓகே, வேறு R is the distance between Q1 and Q2. ஓகே, இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே Kன்றது என்னது? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது நம்ம சில டேர்ம்ஸை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னன்றதை I will let you know. Kன்றது என்னது? Kன்றது என்னென்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, Kவோட வேல்யூ இஸ் வாட்? 1/4 pi epsilon naught. What is the value of 1 by epsilon naught ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும். What is that? 8.854 into 10 power of
minus 12 இல்லையா. ஸோ திஸ் இஸ் எப்சிலான் நாட்டோட வேல்யூ. அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து இதோட வேல்யூ என்னது, நம்மளுக்கு 1/4 எப்சிலான் நாட்டுக்கு வேல்யூஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா வாட் வி வில் கெட் இஸ் will get around 9 into 10 to the power of 9 we will have. Okay va, right. Okay, so இப்போ 1/4 epsilon naught 9 into 10 power of 9 ரைட்டா. இப்போ இங்கே முக்கியமாக என்னென்னா இந்த ப்ராப்ளம்ஸை இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது you need to substitute q substitute q1 and q2 substitute q1 and q2 with the sign பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்றது நீங்கள் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போது இஃப் let it be like if q1 and q2 are positive, q1 and q2 are பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், u is equal to k is a positive quantity. ஸோ q1 and q2 ரெண்டுமே பாசிட்டிவ்னா நம்மளுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாக இருக்கும், ஏன்னா r is a positive value, ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி will be a positive one. ஓகே, இதே வந்து q1 and q2 நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு, u is ஏன்னா சரி, அதாவது ரெண்டுமே நெகட்டிவ் இல்லை, see both negative or both positive அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது, பொட்டன்ஷியல் எனர்ஜி நெகட்டிவ்னு வருது, பாசிட்டிவ்னு வருது. ஏன்னா ப்ராடக்ட் என்ன ஆகும், q1 into q2 நம்மளுக்கு என்னது greater than 0, கரெக்டா. ஆனால் if it is in the opposite way, q1 positive q2 நெகட்டிவாக இருந்துச்சுன்னா q1 is positive q2 is negative அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், ப்ராடக்ட் q1 into q2 will be negative. in that case potential energy நம்மளுக்கு என்னவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும், potential energy will be negative. ஸோ இதை நம்ம அப்சர்வேஷன் பண்ண முடியுது, ரைட். சரி, இப்போ at infinity at when r tends to infinity ன்றது என்னது, infinity means 1/0. ஓகே, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம் வந்து இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா r tends to infinity னா என்னது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் q1 and q2 is very large, distance between q1 and q2 is very large இருக்கும்போது அப்போ என்ன ஆகும், r infinity u ஓட வேல்யூ என்ன ஆகும், k q1 q2 by ஆல்மோஸ்ட் இன்ஃபினிட்டின்றது 1/0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன இருக்கும், 1 divided by 0. இந்த 0 மேலே போச்சுன்னா you will have what, answer 0/1 வரும். then the potential energy will be 0. so potential energy when at infinity உங்களுக்கு potential energy என்னவா இருக்குது, potential energy is 0. so these points are very important to note, ரைட்டா. சரி, அடுத்து என்ன அப்படின்னா potential energy due to n charges. let's see, அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவான், ஆர் பொட்டன்ஷியல் எனர்ஜி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி due to n charges. இப்போ n சார்ஜஸோட பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் q1 q2 let it be q3ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 சார்ஜ் மட்டும் நான் காமிச்சிருக்கேன், ஒரு n சார்ஜஸ் இருக்குது. இந்த சிச்சுவேஷனில் நம்ம எப்படி சொல்கிறது,
இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் them r12 நான் கூப்பிடுறேன், இதுக்கு வந்து r13 அண்ட் இதுக்கு r23 அப்படின்னு கூப்பிட போகிறேன். ஸோ இப்போ என்னென்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு திஸ் 3 சார்ஜஸ் என்னவா வரும் அப்படின்னா ஒரு காம்பினேஷனையும் கரெக்டாக எழுதணும். பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு 1 2, பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு 2 3 அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு 1 3. அதாவது Q1 அண்ட் Q2 ஆல் ஏற்பட்ட பொட்டன்ஷியல் எனர்ஜி, Q2 Q3 ஆல் ஏற்பட்ட பொட்டன்ஷியல் எனர்ஜி, Q3 அண்ட் Q1 ஆல் ஏற்பட்ட பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். ஓகே, அப்படி சேர்த்தோன்னா என்ன வரும்? முக்கியமான பாயிண்ட் என்னது? இதில் நம்ம சைனை சப்ஸ்டியூட் பண்ணணும். நான் ஜென்ரலாக Q1 Q2 Q3ன்னு போடுறேன், பட் சைனை நம்ம என்ன பண்ணணும்? ப்ராப்பராக ஐ நீட் டு சப்ஸ்டிடியூட். ஸோ என்ன வரும்? K Q1 Q2 by R12 Q3 by R13. So this is the potential energy due to n charges. இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா substitute Q1 Q2 Q3 with sign. Okay, that is the point. Right. So இதுதான் இதை வச்சு நம்ம சில ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். ரைட். ஸோ இங்கே என்ன கொஷினில் கொடுத்துருக்கான் அப்படின்னா ஸோ என்ன கேட்டிருக்கான் நம்மளுக்கு? ஃபைண்ட் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். ஸோ நம்மளுக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ டயக்ராம் கொடுத்துட்டு இஸ் ஆஸ்கிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இங்கே கொஷினில் வந்து 3 பாயிண்டில் சார்ஜஸ் இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. There are totally 3 charges at the vertices. Okay, so எப்படி கண்டுபிடிக்கிறது? 3 சார்ஜ் இருக்குது. 3 சார்ஜ் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து if I call it Q1 Q2 இதை Q3 நான் கூப்பிட்றேன்னு வைங்க. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு இண்டிவிஜுவல் சார்ஜஸ் 1 2 1 3 2 3. பட் ஆனால் இந்த தடவை வந்து எல்லா சார்ஜஸுமே என்னது 15Q Q 8Q எல்லாமே பாசிட்டிவ். ஸோ எல்லா சார்ஜுக்குமே சைன் வந்து பாசிட்டிவ். ஸோ இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 5D 3D 4Dன்னு கொடுத்துருக்கான். லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் த ஆன்சர். ஸோ என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எப்படி பண்ணுறது இது? K Q1 Q2 divided by R12, but K ஓட வேல்யூ Q ஓட வேல்யூ என்னது? 15Q, இது வந்து Q divided by என்னது? distance between them is 3D. ஓகே, ஸோ என்ன ஆன்சர் கிடைக்கும் நம்மளுக்கு? 15K Q square divided by 3D we will have. இதே மாதிரி நம்ம ஒருத்தருக்கு கண்டுபிடிக்கணும். 2 3க்கு என்ன வரும்? 2 3. distance between them is 4D. ஸோ இதை நம்ம என்ன எழுதலாம்? K Q square divided by 4D. அதே மாதிரி என்ன வரும்? K 15Q 3Qக்கு என்ன வரும்? 8Q divided by distance between them is wait we made a mistake I think. 1Q 3D, இதுக்கு 4D, இதுக்கு 5D. கரெக்டு தான். ஸோ ஆன்சர் என்ன வருது? 15 into 8 divided by 5 K Q square divided by D. ரைட்டா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் KQ ஸ்கொயரை காமனாக எடுக்கலாமா? எடுத்தேன்னா ஐ வில் ஹவ் 15 2 8 by சே இது வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 2ன்னு வரும். ஸோ 2 இதுக்கு என்ன வரும்? 3 3 8s are என்னது? 24. ஸோ we will have the answer. Okay, I think it is around 42. Yeah, நம்மளுக்கு 31Q square by
kq square by d அப்படின்னு ஆன்சர் வருது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ரைட், ஸோ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ 2 point charges q1 and q2 are fixed at position x is equal to 3 and x2 is equal to minus 3. A third point charge of mass 1 gram and charge q3 minus 4 mu c are released from rest at y is equal to 4 meter. 4 meter தள்ளி நான் வந்து என்னோட q3 இருக்குது அப்படின்னு சொல்கிறான். Find the speed of it as it reaches its origin. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் என்னென்னா, இது ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம். இதுலேருந்து நம்ம நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் ஐ ஹவ் சோசன் திஸ் ப்ராப்ளம். ஸோ இப்போ q1 and q2 எந்த பொசிஷனில் இருக்குது? q1 at +3 மீட்டர், q2 at -3 மீட்டர். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் அட் ஃபிக்ஸட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட்னா என்ன அர்த்தம்? ஃபிக்ஸட்னா அதை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருக்கான். இப்போ ஃபிக்ஸட்னா அது ஒன்றால் மூவ் பண்ண முடியாது. பட் ஆனால் சார்ஜ் 3 இருக்கு இல்லையா, இட் இஸ் ரிலீஸ்ட் ஃப்ரம் ரெஸ்ட். ஸோ இனிஷியலாக வந்து q3யை வந்து ரெஸ்ட்லேருந்து விடுறான். அது எங்கே போய் ரீச் பண்ணுதான்? ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் ஆஸ் இட்ஸ் ரீச்சஸ் த ஆரிஜின். ஆரிஜின்றது என்னது? இந்த இடத்துல பாயிண்ட் O. இப்போ பேசிக்காக இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது பெருசாக அவன் டிஸ்கிரைப் பண்ணல, பட் அதை நம்ம வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். திஸ் இஸ் q2 and this is q1. ஓகே, திஸ் இஸ் q3. இப்போ இனிஷியலாக நம்ம இதை என்ன பண்ணுறோம்? ரெஸ்ட்லேருந்து விடுறோமா? இப்போ this is the center, this is -3, x is equal to -3 meter and x is equal to +3 meter. Okay, they are separated by a distance of 6. அதில் நம்மளுக்கு டவுட் இல்லை, 6 meters தள்ளி இருக்குது. ஓகே, ஏன்னா இது -3 to இது வந்து நம்மளோட ஆரிஜின். இப்போ இங்கே என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து there will be some Coulomb force will be acting between them. q2க்கும் q3க்கும் நடுவில் என்ன இருக்குன்னா, there is a line joining between them. ஓகேவா? இது ரெண்டு see q3 is a positive, q3 is see இந்த ரெண்டு சார்ஜுமே பாசிட்டிவ். இதுக்கு வந்து 2 mu c, இதுக்கும் என்னது 2 mu c. ஆனால் இந்த q3ன்றது என்னது? ஒரு நெகட்டிவ் சார்ஜ். கரெக்டாக? இப்போ என்னென்னா q3 is been attracted, ஏன்னா they are positive, so they are attracted towards along the line joining between them. இதுவும் force F னா இதுவும் force F, ஏன்னா distance between them என்னது? see இந்த distance, see this distance is what 4 meter. இந்த distance வந்து ஈக்குவலாக இருக்கும், ஏன்னா இது 3 இதுவும் 3யா லென்த்தில் சொல்கிறேன். இது லென்த் 3, this is 4, இதுவும் லென்த் 3, this is 4. இப்போ என்னென்னா the force F will be equal, it is same. magnitude of force வந்து சேம். இப்போ அதனால் end of the day net force எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னா, we can predict that the net force will be in the vertically downward direction. along y axisலேயே இருக்கும், vertically அப்படியே கீழே இறங்கி வரும். ஸோ இந்த மேலே இருக்க இந்த சார்ஜ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ it will be slowly coming down. மேலேருந்து இந்த சார்ஜ் கீழே வந்து ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ஃபைனலாக இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது it will have a velocity v. புரியுதா? இந்த சார்ஜ் q3 வந்து மேலேருந்து கீழே வரும், நெட் ஃபோர்ஸ் வெர்டிக்கல், ஏன்னா ஃபோர்ஸ் இருக்கிற டைரக்ஷனில் தானே வரணும் ஆப்ஜெக்ட்டு. ஃபோர்ஸ் வெர்டிக்கலாக டவுன்வர்ட் இருக்கும், ஆப்ஜெக்ட்டும் கீழே அப்படியே இறங்கி வரும். இந்த பாயிண்ட் ஆரிஜினுக்கு வரும்போது என்ன வெலாசிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ப்ராப்ளம் புரியுது இல்லையா? ஸோ இதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபஸ்ட்டு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? the force is F net. ஓகே, இந்த F net ஃபோர்ஸ்ன்றது என்னது? எலக்ட்ரிக் ஃபோர்ஸா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸா? அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். இட் இஸ் q1, ரெண்டு ஃபோர்ஸுமே அதாவது ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுப்பா. திஸ் இஸ் F, திஸ் இஸ் F, ரெண்டுமே கூலும் ஃபோர்ஸ், அதோட ரிசல்டன் தானே. this F net is nothing but what? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். கரெக்டா இல்லையா? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஓகே, நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபோர்ஸால் இது நடக்குதுன்னு தெரியும். ஓகே, நம்மளை எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட ஒர்க் டனோட ஃபார்முலா என்னது? -del படித்தோம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், போன லெக்சரில் கூட we have seen. ஸோ ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா,
இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு டவுட் இல்லை கரெக்டாக. இதை நான் வந்து ஈக்குவேஷன் 1ன்னு சொல்கிறேன். ஜஸ்ட்டு இது வந்து நான் என்ன ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எஃப் நெட் இஸ் வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டேன் நான். ஏன்னா அதுக்கு சார்ஜஸால் ஏற்பட்ட ஃபோர்ஸு இட்ஸ் அ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு 11th ஸ்டாண்டர்டில் நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம், ஒர்க் எனர்ஜி தியரம்னு. இதுலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட். என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிடுது? எஃப் நெட் ஆக்ட் ஆகுதா? ஒர்க் டன் டியூ டு த நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்றது தெரியும். சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி. சேஞ்ச் மீன்ஸ் வாட்? ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ இது ரெண்டாவது ஈக்குவேஷன், புரியுதா? இது ரெண்டாவது ஈக்குவேஷன். நெட் எக்ஸ்டர்னல் பை த கூலும் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் வாட்? ஜென்ரலாக இது கூலும் ஃபோர்ஸ் அதெல்லாம் கிடையாது. ஒர்க் எனர்ஜி தியரம் வந்து ஒரு ஜென்ரலான தியரம். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே என் மேலே எஃப் நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா the work done due to this external F net force is equal to change in kinetic energy of the object in which the force is acting. எந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதோட சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி காரணமாக இருக்கும் இந்த எஃப் நெட் ஃபோர்ஸ். சரி, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? minus del u is equal to, ஸோ இது என்ன எழுதலாம்? So what you will have? So இது உள்ள வந்துச்சுன்னா ui minus uf ஓகேவா? இப்படி வருதா? இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனுக்கு பேர் என்னது? பேசிக்கலி திஸ் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. சரி, நான் டைரெக்டாக கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லிடலாம். பட் ஆனால் கொஞ்சம் நம்ம லாஜிக்கலாக வரணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் ஒர்க் டன் டியூ டு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் படிச்சிருக்கோம். அதை அப்படியே நான் கேதர் பண்ணி அப்படியே கொண்டு வரேன். ஸோ இப்போ என்னென்னா இனிஷியலாக வந்து சிஸ்டம் எப்படி இருக்குது? ஸோ இப்போ எனக்கு என்னென்னா வெலாசிட்டி அட் த speed of the particle at the reaches the origin. ஆரிஜினில் என்ன வெலாசிட்டி அப்படின்றத நம்ம சொல்லணும். அந்த v என்னன்னு கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் தட் v அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இனிஷியலாக சிஸ்டம் எப்படி இருக்குது? யூ நீட் டு விஷுவலைஸ். இனிஷியலாக சிஸ்டம் எப்படி இருக்குது? திஸ் இஸ் q3, q1 and q2 are what? Fixed. ஓகே, ஃபைனலாக எப்படி இருக்குது சிஸ்டமு? திஸ் இஸ் இங்கே இருக்கும்போது ரெஸ்ட்டு கரெக்டாக. திஸ் இஸ் q1, q2, திஸ் இஸ் q1, திஸ் இஸ் q2. இந்த இடத்துக்கு வரும்போது வெலாசிட்டி என்னது? q3க்கு வாட் வெலாசிட்டி? இட் ஹாஸ் வெலாசிட்டி ஆஃப் v, ரைட். ஸோ இனிஷியலாக இங்கே ரெஸ்ட்டில் இருக்குது. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம்? இது வந்து 4 மீட்டர் கொடுத்துருந்தான், இது 3 மீட்டர் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ 3 மீட்டர். இது ஒன்ஸ் அகெயின் ஏன்னா q1ம் q2ம் they are fixed 3 மீட்டர் 3 மீட்டர் கரெக்டா? ஸோ இப்போ என்னென்னா you need to find what is ui here. யாருக்கு? potential energy of the entire system. ஓகே, அதே மாதிரி potential energy what is the kinetic energy initiala அப்படின்றத பார்க்கணும். what is the potential energy final? what is the kinetic energy final? இதை கண்டுபிடிச்சிங்கன்னா work is done. இனிஷியலாக potential energy எப்படி இருக்குது? 3 பேர் சேர்ந்து what is the potential energy? இந்த டிஸ்டன்ஸ் என்னது அப்படின்றதே நீங்கள் நோட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ what is this distance நம்மளுக்கு? சரி, இது 3னா இது வந்து 4. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரியுதா? this is 90 டிகிரி. அப்போ இந்த இது எவ்வளோ இருக்கும்?
this is 3, this is 4 means this will be 5, right? Root of 3 square plus 4 square அப்படின்னு நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எழுதலாம்? ஸோ Q1 ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு? Q1 Q2 ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு 2 mu c, பட் Q3 ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு? -4 mu c. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எழுதணும் எக்ஸ்பிரஷனை. எப்படி எழுதலாம்? ஸோ திஸ் இஸ் 2 mu, இதுவும் 2 mu c divided by what is the distance between them? 6. பட் ஆனால் இதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக மற்ற பேருக்கு கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு என்ன வரும்? ஒன்று வந்து மைனஸ் வரும், ஏன்னா 0.4. another one will be what? 2 mu, கரெக்டாக? பட் the distance between will be what? 5. அதே மாதிரி இந்த கேஸில் என்னது? ஸோ மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ மைனஸ் mu 2 mu divided by 5. ஸோ இது இனிஷியல் ஆனது. ஸோ இதே மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can work out ஸோ கைனடிக் எனர்ஜி என்னது இனிஷியலாக மாஸ் எம்முக்கு? see 1 கிராம்னு கொடுத்துருக்கான் கொஷினில், it is 0. so what is the kinetic energy in this case? K 2 mu. ரெண்டு பேருமே எவ்வளோ டிஸ்டன்ஸு? ஸோ 2 mu divided by 6. இதுக்கு என்ன வரும்? இந்த தடவை வந்து 4 mu 2 mu divided by separated by distance of what? 3. போன தடவை 5, இந்த தடவை 3. அதே மாதிரி 2 mu 4 mu divided by 3. பட் இந்த தடவை கைனடிக் எனர்ஜி என்னது? half mv ஸ்கொயர். இங்கே எம்ன்றது என்னென்னா 1 கிராம்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கான். ஸோ அதனால் நம்ம கவனமாக என்ன அப்ளை பண்ணணும்? ஸோ 1 கிராம் அப்படின்னு கொடுத்துருக்கான் கொஸ்டினில். ஸோ நான் அதை என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஐ நீட் டு சப்ஸ்டியூட் அஸ் 10⁻³ கிலோகிராம் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், ரைட்? ஸோ இப்போ இதோட வேல்யூஸை நான் சப்ஸ்டியூட் பண்ணி எவாலுவேட் பண்ணனா ஐ வில் கெட் த ஆன்சர். ஸோ ui ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து 0, இதுக்கு என்ன வந்துச்சு? we got this expression. so uf இது வந்து half mv ஸ்கொயர். ஸோ இதை மட்டும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஓகே? இதில் காமனாக நான் டேர்ம் என்ன எடுக்க போகிறேன்னா 4 × 4 காமனாக எடுக்கிறேன், ஓகே? 4 × 10⁻−12 காமனாக நான் வெளில எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்ன வருதுன்றதை பார்த்துக்கலாம். 1/6 லெஃப்ட் ui எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு யூஐயில் வந்து நான் எடுக்கிறேன் -2/5. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன வரும்? -2/5. திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். அதே மாதிரி இந்த சைடு யூஎஃப்க்கு என்ன வருது நம்மளுக்கு? திரும்பவும் நான் வந்து k × 4 × 10⁻−12 ஏன் போடுறேன்னா 2 மியூ இருக்கு இல்லையா? ஒரு மியூக்கு 10⁻−6னா இன்னொரு மியூக்கும் 10⁻−6, யூ வில் கெட் 10⁻−12. ஸோ இதில் வந்து காமனாக வெளில எடுக்கிறேன் 2/3, இதுக்கும் 2/3. பட் இதில் என்ன வரும்? half mv ஸ்கொயர். நம்மளுக்கு வியை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் உடனே கேன்சல் பண்ணிடக்கூடாது. இது அந்த சைடு கொண்டு போங்க. கொண்டு போனீங்கன்னா என்னென்ன ஆகுது அப்படின்றத பார்க்குறோம் நம்ம. யா என்ன வரும் நம்மளுக்கு? இது வந்து 4/5 வருமா? அது அந்த சைடு போச்சுன்னா -1/6. ஸோ +2 இதுவும் 4/3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு half mv ஸ்கொயர். ஸோ இது கேன்சல் ஆகுது. கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஃபைனலி வாட் யூ ஹேவ்? 4 × 10⁻−8. ஸோ 4 அகெயின் நான் காமனாக எடுக்க முடியும். 4 காமனாக வெளில எடுத்துடுறேன். ஸோ -1/5 + 1/5 + 1/3 வருது. இதை எவாலுவேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 2/15 வரும், கரெக்டாக? we will have 2/15. so 2/15
this is half. M ஓட வேல்யூ என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, we will have 10 power of minus 3 into v square. So 10 இதுக்கப்புறம் நீங்கள் எவாலுவேட் பண்ண வேண்டியது தான், ரைட்டா? ஸோ எவாலுவேட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருது அப்படின்னா v is equal to 6.2 meters per second அப்படின்னு ஆன்சர் வருது. ஸோ this is our answer. We have talked about work done by electric force, correcta? So work done by electric force எப்படி கண்டுபிடிப்பீங்க, is equal to W of electric is nothing but minus del U, where minus del U is nothing but what, final potential energy minus initial potential energy. அதே மாதிரி work done by external force ன்றது நம்ம என்ன பார்த்தோம், external force is nothing but del U அப்படின்றத பார்த்தோம், that is final minus initial. ஓகே, ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள கனெக்ஷன் என்னது, ஸோ ஃபைனல் ஃபார்முலா வாட் யூ நீட் டு ரிமெம்பர் அப்படின்றத என்னென்னு பார்த்தோன்னா electric is minus del U. This will be equal to what, work done by external force. ஓகே, ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இது வரைக்கும் நம்ம வந்து அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் ஃபேக்டாக நீங்கள் எடுத்துக்கணும், ஃபேக்ட் ஆஸ் அ ஃபேக்ட் யூ நீட் டு டேக். எப்போவுமே எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து இதுதான் நம்மளோட எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னு வச்சுக்கோங்க. மேபி இட் மேபி எ கூலிங் ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னா, ஓகே. ஆனால் நம்மளோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா மைனஸ் ஆஃப் அப்படின்னு இருக்கும். மைனஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கும் நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு மைனஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா யூ நீட் டு நோ. இந்த ஃபஸ்ட்டு பார்ட் தான் நம்மளுக்கு பேசிக்காக ப்ராப்ளம்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ சில ஸ்டாண்டர்ட் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம்ஸ் தட் யூ நீட் டு நோ அப்படின்றத என்னென்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு let's see one problem. Yeah, so என்ன கொடுத்துருக்கான், a point charge q1 is held at stationary at origin. Originல q1 charge வச்சுருக்கேன். a second charge q2 moves from a point, from a given point 0.26 meter to 0.338 meter. ஒரு பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்கான். how much work is done by the electric force அப்படின்றதான் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான், வெயிட் திஸ் இஸ் அவர் கோஆர்டினேட் சிஸ்டம் இல்லையா? ஸோ இந்த கோஆர்டினேட் சிஸ்டமில் சார்ஜ் வந்து q1 எங்கே இருக்கா அப்படின்னா q1 இஸ் ப்ரெசன்ட் இயர், ஆரிஜினில் இருக்குது. இதோட வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு, q1 is equal to minus 5.8 into 10 to the power of minus 6 c. இது q2. q1 என்னவா இருக்கும் நம்மளுக்கு, q2 will be equal to 4.3 into 10 to the power of minus 6c. 4.3 into 10 to the power of minus 6 coulomb. Okay, so இப்போ this is our y axis, this is our x. இப்போ இவன் கொடுத்துருக்கான் பாருங்கள் பாயிண்ட்டு, q1 எந்த பொசிஷனில் இருக்கான், இட் இஸ் அட் திஸ் பொசிஷன், q2 இஸ் அட் திஸ் பொசிஷன். சாரி q1 வந்து ஆரிஜின், ஐ எம் டோட்டலி சாரி, q1 வந்து ஆரிஜினில் இருக்குது 0,0,0. இதில் x 0 வேல்யூ, y 0 வேல்யூ, z இஸ் ஆல்சோ 0. பட் ஆனால் நீங்கள் q2ன்ற பாயிண்ட் இனிஷியலாக எங்கே இருக்குது அப்படின்னா இட் இஸ் அட் அ பாயிண்ட் ஆஃப் திஸ் ஒன். இனிஷியலி இட் இஸ் அட் திஸ் பிளேஸ். ஓகே, இனிஷியலாக 0.26 மீட்டர் இந்த இடத்துல இருக்குது எக்ஸோட வேல்யூ. இங்கேருந்து எங்கே போயிருக்கான், x is equal to 0.38 மீட்டருக்கு மூவ் ஆகிருக்கு.
ஸோ என்னோட Q2ன்ற ஒரு சார்ஜ் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகிருக்கு. புரியுதா? Q2 சார்ஜ் இந்த இடத்துலேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கு. நான் ஏன் இங்கே x = 0.26 கொடுத்துருக்கேன்னா இங்கே x வந்து 0.26, y 0, z 0. ஸோ பேசிக்காக பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மார்க் பண்ண தெரியும் இல்லையா, அதுபடி நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, Q2 வந்து இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு நகர்ந்துருக்கு. இப்போ என்ன கேட்குறான்னா ஒர்க் டன் பை வாட்? ஒர்க் டன் பை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் தேர் ஆஸ்கிங் ஆன் Q2. அதாவது சார்ஜ் Q2ல இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்கும் பை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ ஒர்க் டன் பை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் நம்மளுக்கு எப்போவுமே என்ன தெரியும், நம்மளுக்கு இட் இஸ் நத்திங் பட் -del U அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். -del Uனா ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ வாட் இஸ் த இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி? இனிஷியலாக எங்கே இருக்குது சிஸ்டம்? இனிஷியலாக இங்கே இருக்குது. திஸ் இஸ் த இனிஷியல். ஃபைனலாக எங்கே இருக்குது? இட் ஆர் மூவ் டு திஸ் பாயிண்ட். ஸோ இனிஷியலாக வந்து வாட் இஸ் த இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி? K Q1 Q2 by R. What is the distance between them? இந்த லென்த் என்னது நம்மளுக்கு? இனிஷியல் லென்த்து 0. இது இங்கே நம்ம சைனையும் சப்ஸ்டியூட் பண்ணணும், மறந்துடக்கூடாது. இதே மாதிரி UFக்கு என்ன வரும்? K Q1 Q2 divided by what is the distance between them? 0.38. Yeah, correct. So இதை நம்ம கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் we get the answer UI minus UF. UI வந்து இது, UF வந்து இது, கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு என்ன வரும்? K Q1 Q2 divided by what is the initial one? 0. மேலே மல்டிப்ளை பை 100 டிவைடட் பை 100 பண்ணால் இப்படி மாறிடுமா? சி 1/0.26 இது மைனஸ் வருதா? 1/0.38 அப்படின்னு வருது. ஸோ மல்டிப்ளை பை 100 டிவைடட் பை 100 பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு? ஸோ கேவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன வருது? we are having k வந்து 9 × 10⁹. Q1 ஓட வேல்யூ என்ன வருது? யா வாட் இஸ் Q1 ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு? Q1 ஓட வேல்யூ they have given us 10⁻⁻6. Q2 ஓட வேல்யூ என்ன வருது நம்மளுக்கு? 4.3 × 10⁻. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா மல்டிப்ளை பை 100 டிவைடட் பை 100 பண்ண போகிறேன். அப்படி பண்ணால் என்ன ஆகிடும்? இது 26, இது 100/38. ஓகே, நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ இது எல்லா வேல்யூவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சயின்ஸையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். யூ வில் ஹேவ் 0.272 ஜூல். ஓகே, திஸ் இஸ் அவர் ஒர்க் டன் பை எலக்ட்ரிக். ரைட்டா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். சி இதில் என்ன கேட்டிருக்கான்? வாட் மினிமம் ஒர்க் மஸ்ட் பி டன் பை அ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்? வாட் ஒர்க் டன் பை அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன ஒர்க் டன் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான் கொஸ்டினில். ஓகே, ஸோ டு பிரிங் அ சார்ஜ் Q is equal to 3 mu c from a greatest distance away, that is R is equal to infinity to a point 0.50 meter from a charge of c. இங்கே வந்து ஒரு சார்ஜ் இருக்கான்ப்பா. இந்த சார்ஜோட வேல்யூ வந்து 20 mu c அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ திரும்பவும் நான் கொஸ்டின் படிக்கிறேன். வாட் மினிமம் ஒர்க் மஸ்ட் பி டன் பை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்? மினிமம் ஒர்க் மீன்ஸ் குறைஞ்சபட்ச ஃபோர்ஸ் which is nothing but எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அவன் சொல்லிட்டான் மினிமம் ஒர்க் டன் இஸ் யூஷுவல் ஒர்க் டன் ஃபார்முலா தான். மினிமம் ஒர்க் டன்னா வேறு எதுவும் கிடையாது, அதே தான். ஸோ மினிமம் ஒர்க் டன் ஒர்க் மஸ்ட் பி டன் பை அ ஃபோர்ஸ் டு பிரிங் அ சார்ஜ் ஃப்ரம் Q 3 mu c from a greatest distance away, ரொம்ப ஃபார் அவே டிஸ்டன்ஸ்லேருந்து டு பாயிண்ட் 0.50 மீட்டருக்கு எப்படி கொண்டு வருவீங்க அப்படின்னு கேட்குறான். ஃப்ரம் வேர்? சார்ஜ் Q. ஸோ இனிஷியலாக சார்ஜ் எங்கே? இதுதான் கொஸ்டின்னு.
இனிஷியலாக சார்ஜ் q எங்கே இருக்குன்னா இன்ஃபினைட், r is equal to இன்ஃபினைட் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்னது, r வந்து இன்ஃபினிட்டி. ஓகே, வெரி ஃபார் டிஸ்டன்ஸ். பட் இந்த சார்ஜை நான் எவ்வளோ கிட்ட கொண்டு வரணுமா, I need to bring to a distance of what, 0.50 மீட்டருக்கு யாரை கொண்டு வரணும், சார்ஜ் க்யூவை கொண்டு வரணும். அது சம் ஒர்க் டனை பண்ணி கொண்டு வரும். எங்கேருந்து கொண்டு வரும், சம்வேர் ஃப்ரம் இயர் டு இயர் ஐ ஆம் பிரிங்கிங் த சார்ஜ் இன்ஃபினிட்டிலேருந்து இது. இப்போ என்ன கொஷின் அப்படின்னா ஒர்க் டன் பை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கேட்குறான். See, this is a very very simple question நம்மளுக்கு இப்போ இல்லையா. ஸோ ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல். இப்போ கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா q வந்து என்னது 3 mu c. q is 3 mu c, ஸ்மால் q. இது ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ், ஜென்ரலாக ரிப்பல்ஷன் இருக்கும். அப்போது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்டர்னலாக நம்ம கொண்டு வரோம், எலக்ட்ரிக் பண்ணலை. எலக்ட்ரிக் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக நடக்கிறது. இப்போது q இருக்க சார்ஜில் இன்னொரு q வச்சோன்னா அட்ராக்ஷனோ ரிப்பல்ஷனோ இருக்கும். பட் இங்கே டிஸ்டன்ஸ் குறையுது அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னலாக தான் கொண்டு வரணும். ஏன்னா ரிப்பல்ஷன் இருக்கும் ரெண்டு பேருக்கும் நடுவில், ரிப்பல்ஷனை மீறி நம்ம கொண்டு வரோம். அதுதான் பாயிண்ட்டு, ரைட்டா. ஸோ எக்ஸ்டர்னல், ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன வருது நம்மளுக்கு. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நம்ம டெல்யூன்னு தெரியும், ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. What is the potential energy formula between 2 point charges divided by r? So initially என்ன potential energy காமனாக நான் KQQ நான் எடுத்துக்கிறேன், 1 by RF minus 1 by RI. ஸோ இதைப்படி நம்ம என்ன சொல்லலாம், initially what is the distance between them, 9 into 10 to the power of 9. ஓகே, ஸோ கேபிட்டல் Q ஓட வேல்யூ என்னது 20. சைனோட சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் என்ன வரும் 3 into 10 to the power of minus 6. ஓகே, ஸோ வாட் இஸ் த வேல்யூ, ஃபைனல் வந்து 1 by infinity. ஓகே, இது வந்து 0.5. ரைட். ரைட். ஸோ இதில் வந்து 1 by infinity ஓட வேல்யூ என்னது, 1 by infinity is nothing but 1 by 0. இதை மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா 1 into 0 by 1, you will get answer as 0. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், 9 into 10 to the power of 9, 20 into 10 to the power of. ஸோ இதோட ஆன்சர் என்னது 0 மைனஸ் வாட் இஸ் 1 by 0.5. 1 by 0.5ன்றது என்னதுப்பா, 1 divided by 1 by 2 தானே, 1 by 2 தானே 0.5. மேலே போச்சுன்னா என்ன வரும், 2ன்னு வரும். ஓகே, ஸோ யூ ஹேவ் 2. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபைனலி ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். யூ வில் கெட் 1.08 ஜூல். ஓகே, ஜூலில் நான் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ திடீர்னு வந்து ஜூலில் எனக்கு ஆன்சர் வேண்டாம், எனக்கு வந்து நீங்கள் இதில் எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள், லைக் எனக்கு எலக்ட்ரான் வோல்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னா வாட் யூ நீட் டு டூ இஸ், இது வந்து ஜூலில் இருக்குது கரெக்டாக, 1 ஜூல் இஸ் நத்திங் பட் 1 ஜூல் இப்போ உங்ககிட்ட இருக்குன்னு வைங்க, இதில் மல்டிப்ளை பை இ டிவைடட் பை இ நான் பண்ணேன் அப்படின்னா இது என்னவா மாறிடும் அப்படின்னா திஸ் வில் பிகம் எலக்ட்ரான் வோல்ட், 1 எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை இவி அப்படின்னு மாறிடும். அதாவது நீங்கள் பேசிக்காக ஒரு ஜூலை வந்து எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்றணும்னா யூ நீட் டு டிவைட் பை வாட். பேசிக்காக இப்படி ஒரு கனெக்ஷன் ஃபார்முலா இருக்குது, சிம்பிளாக நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், லைக் திஸ் ஒன். 1 ஜூல் இருக்கா, யூ கேன் டிவைடட் பை இவி, திஸ் இஸ் த கனெக்ஷன் ஃபார்முலா. புரியுதா, திஸ் இஸ் எலக்ட்ரான் வோல்ட், திஸ் இஸ் 1 ஜூல். இங்கே பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மல்டிப்ளை பை இ டிவைடட் பை இ. ஸோ பேசிக்கலி அப்படி தான் இது வருது எக்ஸ்பிரஷனு. மல்டிப்ளை பை டிவைடட் பை இ பண்ணால் அது எலக்ட்ரான் வோல்ட்டாக மாறிடுது. இந்த வின்றது என்னது, வோல்ட்டு, எலக்ட்ரான் வோல்ட். ஸோ பேசிக்காக என்னென்னா இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், 1 by EV we are calling.
சரி இப்போ இங்கே ஜூலில் நான் எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்றணும்னா என்ன பண்ணணும் 1.08 இன்ட்டு 1/e பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிடணும் எலக்ட்ரான் வோல்ட். ஸோ அப்படி பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வரும் 1.08 டிவைடட் பை வாட் இஸ் ஈயோட வேல்யூ என்னது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.6 இன்ட்டு -19 கூலும் இல்லையா 9 eV. So answer will be into 10 to the power of plus 19 eV. அப்படின்னு நம்மளுக்கு work done by external force you will have. Right, this is the answer. Okay, good. So this problem repeated. So next problem என்னன்றதை பார்க்கலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளோட கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணும். ஸோ அதனால் நான் இதை பிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 3 point charges are there. There are 3 point charges, 1 coulomb, 2 coulomb and 3 coulomb are there, are placed at the corners of an equilateral triangle. Corners of an equilateral triangle, okay, of side வந்து 1 meter. 1 meter சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு இனிஷியலி த ட்ரையாங்கிள் இஸ் மேட் ஆஃப் திஸ் ஒன். ஓகே, ஜஸ்ட் 1 minute. யா, இது ஒரு ட்ரையாங்கிளா 1 meter. யா, ஸோ இது வந்து ஒரு 1 meter சைடு இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இதோட சார்ஜ் வந்து 1 coulomb, 2 coulomb and 3 coulomb. ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா they are being separated by a distance. இதை வந்து என்னவா மாற்றுறோம், calculate the work done to move these charges to the corner of a smaller equilateral triangle. Smaller equilateral triangle. Calculate the work done to move these charges to a corners of an equilateral triangle. Okay. இதோட சார்ஜ் again 1 coulomb, 2 coulomb, 3 coulomb. But what is the distance between them is, still it's again an equilateral triangle but it is of 0.5. புரியுதா? ரைட். ஸோ இப்போ இது வந்து நல்லா கவனிங்க, 3 பேருமே வந்து மூணு பேருமே பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ 3 பேருமே பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னா they will generally repel. அவங்கள வந்து திரும்ப நான் ஒன்று சேர்க்கணும், திரும்ப நான் அவங்கள என்ன பண்ணணும், ஷார்ட்டர் டிஸ்டன்ஸுக்கு கொண்டு வரணும், 0.5 சைடுக்கு நான் கொண்டு வரணும். அப்படி நான் கொண்டு வரணும் அப்படின்னா நான் வந்து ரிப்பல்ஷனை மீறி கொண்டு வரணும். ஏன்னா ரிப்பல்ஷன் கொடுக்கறது எலக்ட்ரிக் ஃபோர்ஸு, அதுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறது தான் என்னது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்ஸ்டர்னலாக அந்த சைஸை குறைக்கிறோம். சைஸை குறைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஒர்க் டன் பை, அவன் என்ன ஒர்க் டன் கொஷினில் கொடுக்கல, அதுதான் முக்கியமான பாயிண்ட். அவன் என்ன ஒர்க் டன் கொடுக்கவே இல்லை. அப்போது நம்ம ஒர்க் டன் பை என்ன பண்ணணும், external force we need to calculate. So what is the formula to calculate that? Del U, which is the final potential energy minus initial potential energy. So what is the final potential energy? இதை நம்ம இண்டிவிஜுவலாக calculate பண்ணலாம். What is Uy அப்படின்னு. ஸோ K நான் காமனாக எடுத்துக்கிறேன். எல்லாருக்குமே டிஸ்டன்ஸ் பிட்வீன் them என்னது 1 meter தான். ஸோ 1 coulomb, 2 coulomb divided by 1, 2, 3 divided by 1, 3, 1 divided by 1. ஸோ இது வந்து இனிஷியல். ஃபைனலாக என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்துச்சு நம்மளுக்கு 1, 2 divided by 0.5. ஆனால் எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜஸ். சைன் வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எல்லாருமே பாசிட்டிவ். ஸோ இதுவும் 0.5, 3, 1, அகெயின் திஸ் இஸ் 0.5. கரெக்டாக? ஸோ ஐ ஹவ் சப்ஸ்டியூட்டட் திஸ் ஒன். யா, நம்ம என்ன பண்ணணும், யூஎஃப் மைனஸ் யூஐ யூனிட்டி கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து ரைட். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது? இப்போ வாட் இஸ் திஸ் ஒன், 1 divided by 0.5 is nothing but you will get answer as 2. So substitute பண்ணுங்க, you will get the answer. ஸோ நீங்கள் ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்,
you will have basically this is 2 times of it. So 2 plus 3 இதான் ஆன்சராக வரும்பா, செக் பண்ணி பாருங்கள். you will get the answer as this one. Yeah, so you will have answer as 99 into 10 power of 9 joule. இதே எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றணும்னா உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். யூ கேன் சேஞ்ச் தட். ரைட்டா? ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளமையும் பார்த்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் இது. we can work out this one also. என்ன கேட்டிருக்கான்? an alpha particle. So what is mean by an alpha particle அப்படின்றத பார்க்கணும். So an alpha particle with kinetic energy 10 mega electron volt is leading towards a stationary tin nucleus. Stationary tin. What is mean by tin? What is mean by tin? Tin என்றது it's an element இல்லையா, periodic table அதுவும் ஒரு element. tin என்றது towards a stationary tin nucleus of atomic number கொடுத்துட்டான் 50. okay, calculate the distance of closest approach. அதாவது closest distance எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். this is a very very interesting question. இது வந்து அடுத்து உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இருக்கீங்க, செகண்ட் வால்யூம் மாடர்ன் ஃபிசிக்ஸில் இதெல்லாம் வரும் உங்களுக்கு, நியூக்ளியை இது மாதிரி சாப்டர்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியணும்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கல் தெரியணும். ஆல்ஃபா பார்ட்டிக்கல்னால் என்ன தெரியணும்? this is nothing but nucleus of what? helium atom. helium atom ஓட நியூக்ளியஸ் தான் என்னது? ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து 2He4 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக இதோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு உள்ள சென்டரில் வந்து 2 ப்ரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கும், ரைட்? சுற்றி என்ன இருக்கும்? 2 electrons will be revolving, கரெக்டா? இப்போ இது வந்து என்டையர் ஆட்டம், நியூட்ரல் ஆட்டம். பட் இதில் இந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்ன கூப்பிடுவோம் அப்படின்னா, யூ கால் திஸ் ஒன் as alpha particle. nucleus of helium atom you call it as alpha particle. alpha particle-க்கு என்ன சார்ஜ்? சார்ஜ் வந்து நியூக்ளியஸுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் தானே, ஏன்னா நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது. ஸோ ப்ளஸ் 2E is the charge of what? alpha particle. அதே மாதிரி டின் நியூக்ளியஸ்ன்னு சொல்லியிருக்கான். டின் நியூக்ளியஸோட அட்டாமிக் நம்பர் என்னது? அட்டாமிக் நம்பர் இஸ் நத்திங் பட் ப்ரோட்டான் நம்பர். ஸோ ப்ரோட்டான் நம்பருக்கு என்னவாக இருக்கும்? அதுதான் நியூக்ளியஸாக இருக்கணும், சார்ஜு. ஸோ சார்ஜ் ஆஃப் டின் நியூக்ளியஸ் என்னவாக இருக்கும்? tin nucleus will be equal to 50E. ஏன்னா 50 ப்ரோட்டான்ஸ் இருக்கும் நியூக்ளியஸில். ஸோ ப்ரோட்டான் நம்பர் தான் அட்டாமிக் நம்பர். ஸோ ப்ரோட்டானை வச்சு தான் நம்மளுக்கு சார்ஜ் டிசைட் ஆகுது. ஸோ சார்ஜ் ஆஃப் tin nucleus is plus 50E. calculate the distance of closest approach அப்படின்னு சொல்கிறான். அதாவது என்னென்னா, ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட கைனடிக் எனர்ஜியில் வந்துட்டுருக்கான் டுவர்ட்ஸ் அ ஸ்டேஷ்னரி நியூக்ளியஸ். சி, இது வந்து என்னோட டின், ஓகே, டின் நியூக்ளியஸ். இதோட சார்ஜ் என்னது நம்மளுக்கு? ப்ளஸ் 50E, கரெக்டாக? இந்த சைடில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இருக்குது. ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்குதுன்னு சொல்கிறான். அது யாரை பார்த்து வருதா? இட் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் டின் நியூக்ளியஸ் ஆஃப் சார்ஜ் 50E. இப்போ இனிஷியலாக அதுக்கு ஒரு வெலாசிட்டி இருந்திருக்கு, கரெக்டாக? கைனடிக் எனர்ஜின்னு கொடுத்துருக்கான் கொஸ்டினில். கைனடிக் எனர்ஜி எவ்வளோன்னு கொடுத்துருக்கான்? 10 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். 10 மெகான்றது என்னென்னா, மெகான் மீன்ஸ் கேபிட்டல் M இஸ் நத்திங் பட் 10 to the power of 6ன்னு அர்த்தம். நம்மளுக்கு ஏற்கனவே ஜூலில் இதை மாற்றணும். ஈன்றது என்னது? எலக்ட்ரான் வோல்ட்டை எப்படி ஜூலுக்கு மாற்றுவீங்க? எலக்ட்ரான் வோல்ட், 1 எலக்ட்ரான் வோல்ட் இஸ் நத்திங் பட் 1 into 6 10 to the power minus 19 ஜூல். ஓகே, ரைட். ஸோ இது நம்மளுக்கு எப்படின்னு தெரியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த எலக்ட்ரான் வோல்ட்டை டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 1 எலக்ட்ரான் வோல்ட் இருக்க இடத்துல நான் பேசிக்காக என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா,
10 to the power minus 19. அதே மாதிரி mக்கு என்ன வரும் 10 to the power plus 6. Mega means 10 to the power plus 6. So this is answer in joule, kinetic energy. Okay. இப்போ kinetic energy என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ எவ்வளோ velocity, ஏதோ ஒரு velocityல வந்திருந்தா தானே kinetic energy. So alpha particle v kinetic velocityயோட வந்துட்டு இருக்கு. Distance of closest approachனா ஒன்றும் கிடையாது. இதுவும் பாசிட்டிவ் சார்ஜா, இது வந்து 50 எலக்ட்ரான், இது 50 e சார்ஜ். இதுக்கு எவ்வளோ சார்ஜ் 2e ப்ளஸ் 2e. சரி, ரெண்டு பேருக்கும் ரிப்பல்ஷன் இருக்கு இல்லையா. இது வந்து ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டான், ஸ்டேஷ்னரி ஃபிக்ஸடு. ஆனால் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து நல்லா கவனிங்க, ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து லெஃப்ட்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு, லெஃப்ட்லேருந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்துட்டுருக்கு. பட் இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் கண்டினியூஸாக என்ன ஃபேஸ் பண்ணுதுன்னா ரிப்பல்ஷன் ஃபேஸ் பண்ணுது, லைக் டீசலரேஷன், ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இனிஷியலாக வந்து சம் டிஸ்டன்ஸ் இருக்கலாம். ஓகே, இனிஷியலாக சம் டிஸ்டன்ஸ் இருக்கலாம். ஓகே, இனிஷியலாக சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. பட் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா, இந்த ஆல்ஃபா பார்ட்டிகளோட வெலாசிட்டி என்னவாயிடும், 0 ஆகிடும். அதாவது இட் வில் கம் டு ரெஸ்ட். இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் பேர் தான் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படின்னு கூப்பிட்றான். யூ நீட் டு ஃபைண்ட் வாட் இஸ் திஸ் R0. அதாவது இனிஷியலாக ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கும் டின் நியூக்ளியஸ்க்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து வெலாசிட்டியோடு வந்துட்டுருக்கு. பட் இந்த பாயிண்ட்டுக்கு வந்தோன்னே என்ன ஆகிடுதுன்னா, இட் இஸ் கம்மிங் டு ரெஸ்ட்டு. அந்த டிஸ்டன்ஸ் வரும்போது உள்ள இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது, டின்னுக்கும் நியூக்ளியஸ்க்கும் ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக்காக என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணோம் போன தடவை, ஒர்க் எனர்ஜி தியரம்லாம் சொன்னேன் இல்லையா ப்ரீவியஸ் லெக்சர்ஸில். ஒர்க் எனர்ஜி தியரம் என்ன சொல்லுது, ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். வெயிட் let it be very simple. நம்ம வந்து பேசிக்காக கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இங்கே அப்ளை பண்ண முடியும். ஓகே, அந்த பாயிண்ட்லேயே நம்ம இருப்போம். இது பேசிக்காக எங்கேருந்து வருது அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்ற கான்செப்ட் ஒர்க் எனர்ஜி தியரம்லாம் பேஸ் பண்ணி வருது. ஒர்க் எனர்ஜி தியரம்லேருந்து நம்ம என்னால் என்ன சொல்ல முடியும், கேன் சே கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ நீங்கள் மெக்கானிக்ஸில் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க 11th. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி எப்போ அப்ளை பண்ண முடியும், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி கேன் பி applied when for only conservative forces are acting. இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ன்றது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் தானே. ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிற இடத்துல நம்ம இந்த ஃபார்முலாவுக்கான எனர்ஜி கன்சர்வேஷனை அப்ளை பண்ண முடியும். அதாவது இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இனிஷியல் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஃபைனல் கைனடிக் எனர்ஜி யூ கேன் அப்ளை. ஓகே, ஸோ வாட் இஸ் த இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி? நம்மளுக்கு இனிஷியலாக நம்மளுக்கு R பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம், K 50e. இது வந்து என்னது 2e டிவைடட் பை இனிஷியலாக வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம், Ri. அதாவது Riன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ஆனால் நம்ம நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொஷினில் வந்து வாட் இஸ் த இனிஷியல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கானா, an alpha particle with kinetic energy, this one is leading towards the stationary nucleus of atomic number, find the distance of closest approach. இனிஷியலாக எவ்வளோ டிஸ்டன்ஸில் அது இருக்குன்னு கொடுக்கவே இல்லாமல், that means we need to assume that what, we need to assume Ri is infinity, infinite distanceலேருந்து வருதுன்னு எடுத்துக்கணும். அப்போது என்ன வரும், divided by infinity ன்னு வரணும். So the answer will be 0. 1 by infinity is something always 0. So initial potential energy ஒன்றுமே கிடையாது, ஏன்னா இன்ஃபினைட்லேருந்து assume பண்ணிக்கிறேன். What is the kinetic energy initially alpha particle? Mass of alpha particle, அதாவது ஹீலியம் into v square. இந்த கைனடிக் எனர்ஜியை கொஸ்டினில் கொடுத்துட்டானா, எவ்வளோ கொடுத்துருக்கான், ஈவன் நீங்கள் மாற்ற கூட வேண்டாம், டைரெக்டாக நீங்கள் ஜூலில் எழுதினாலே போதும். ஸோ என்ன எழுதணும் நம்ம, 16 × 10⁻⁻13 ஜூல் அப்படின்னு வருது கைனடிக் எனர்ஜி. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், யூ நீட் டு ரைட் வாட் இஸ் யூஎஃப். யூஎஃப் என்னது, ஃபைனலாக தே ஆர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். K 50e
வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் R0 இதுதான் கண்டுபிடிக்கணும். பட் ஆனால் ஃபைனலாக ரீச் பண்ணும்போது வாட் இஸ் த கைனடிக் எனர்ஜி? கைனடிக் எனர்ஜி இஸ் 0. கரெக்டாக? இப்போ நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ui ப்ளஸ் kei uf ப்ளஸ் kef சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இதுக்கு ஆன்சர் வந்து 0, இதுக்கு வந்து 16 × 10⁻−13. uf என்னது? ஃபைனல் கைனடிக் எனர்ஜி 0, ஏன்னா இட்ஸ் கம்மிங் டு ரெஸ்ட் 100e² டிவைடட் பை R0 ப்ளஸ் 0. ஓகே, ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னா we will get R0 as equal to what? 14.4 × 10⁻−15 m. So calculations நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். I have given you all the values. போட்டு நீங்கள் பொறுமையாக கண்டுபிடிக்க வேண்டியதான். ஓகே, இந்த ப்ராப்ளம்ஸ் will make you little more confident in the topic. எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம இவ்வளோ தூரம் பார்த்தோம். லாஸ்ட்டாக வந்து நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஒர்க் டன் இதெல்லாம் பற்றி ப்ரீவியஸ் 2 கிளாஸஸில் பார்த்தோம். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to talk about relation between electric field. Okay, relation between electric field and some other new quantity I am going to introduce called as what? It is called as electric potential. Okay, so அது மாதிரி ஒரு குவான்டிட்டி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அந்த குவான்டிட்டி பற்றி அதர் டீட்டெயில்ஸை நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு இது வரைக்கும் என்ன தெரியும்? ஸோ electric field due to a point charge we know. Electric field due to a point charge we know. கரெக்டா? ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் Q அப்படின்னா இது தன்னை சுற்றி என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம்? ஒரு ஃபீல்டு, ஒரு இன்விசிபிள் ஃபீல்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் தான் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா எல்லாமே ஃபீல்ட் லைன்ஸ் கான்செப்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். they are directed outward from the point charge. கரெக்டாக? ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ this is a positive charge. இப்போ சம் டிஸ்டன்ஸ் தள்ளி, அதாவது சென்டரில் இருந்து சார்ஜில் இருந்து சோர்ஸ் தான் சார்ஜ் நம்மளுக்கு. ஸோ சோர்ஸ்லேருந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் பியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு kq டிவைடட் பை r² into r cap வெக்டார் ஃபார்மில். ஸோ this is r cap direction. ஓகே, ஸோ இன் டீட்டெயில் r வெக்டார் நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், r into r cap அப்படின்னு படிச்சிருக்கோம். கரெக்டாக? ஸோ இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நான் இப்போ சொல்ல போகிற ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ரொம்ப முக்கியமாக இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் for every point having electric field, there is an associated எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, இப்போ ஒரு இடத்துல நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, see ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன், அட் டிஸ்டன்ஸ் ஆர் தள்ளி, சோர்ஸ் சார்ஜ்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸ் தள்ளி போனால் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு இடத்துல நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல கரஸ்பாண்டிங்காக நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஒரு பொட்டென்ஷியல் அசோசியேட்டடாக இருக்கும். ஸோ ஃபார் எவ்ரி பாயிண்ட் ஹேவிங் an electric field there is an associated electric potential. So I will have it is denoted, electric potential is denoted by the letter V, capital V. Okay, so இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு ஒரு குவான்டிட்டி இருக்குது. ஏன் நான் பொட்டென்ஷியல் ஒரு குவான்டிட்டியை நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், எதுக்கு அதை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து சிம்பிள் ப்ராப்ளம்ஸ், இதை நீங்கள் ஒரு ஃபேக்டாக எடுத்துக்கோங்க. ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் குவான்டிட்டி. வி கேன் எனி டைம் ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஆனால்
இப்போ என்கிட்ட வந்து ஒரு 1000 சார்ஜஸ் இருக்குது, அதுவும் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் இருக்குது, ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஷேப்பில் இருக்குது. நம்ம ஸ்பியர்ஸ்லாம் படிச்சுக்கோங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட் சைட் த ஸ்பியர், இன்சைட் த ஸ்பியர்லாம். இப்போ அது மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ், இன்னும் மோர் எக்ஸ்ட்ரா காம்ப்ளெக்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரி டைம் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி, எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் கிவன் பாயிண்ட், இதெல்லாம் கண்டுபிடிக்க ரொம்ப காம்ப்ளெக்ஸு. ஸோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துலையும் நம்மளுக்கு கரஸ்பாண்டிங்காக இன்னும் ஒரு குவான்டிட்டி இருக்குது, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். ஸோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் அது இடத்துல பொட்டென்ஷியல் இருக்கும், அது கரஸ்பாண்டிங் டு தட். இப்போ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் வந்து என்ன ஆச்சு நம்மளுக்கு, இட்ஸ் a scalar quantity, is a scalar quantity and the electric field is a vector quantity. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், வெக்டார் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இப்போ மெயினாக இப்போ என்ன பார்க்க போகிறோம், இந்த டிஸ்கஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா we are going to find the relation between, we are going to see the relation between electric field and electric potential. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஓகே? இதை நான் ப்ரூவ் பண்ண போகிறதில்ல. இப்போ ஒரு இடத்துல நான் வந்து பாயிண்ட் சார்ஜை சுற்றி என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன், KQ/R² இன்ட்டு R கேப், ரைட்? ஸோ இந்த பாயிண்டில் கரஸ்பாண்டிங்காக நான் என்ன சொன்னேன், ஒரு பொட்டென்ஷியல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த பொட்டென்ஷியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா V = KQ/R அப்படின்னு இருக்கும். புரியுதா? இது வந்து உங்களுக்கு டைரக்ட் ரிசல்ட் மாதிரி ஐ எம் ஜஸ்ட் ஷோயிங் யூ. ஸோ ஒரு இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ் இப்படி இருக்குன்னா ஐ எம் ஜஸ்ட் சேயிங் தட் த கரஸ்பாண்டிங் பொட்டென்ஷியல் இஸ் KQ/R. சரி, இப்போ R இருக்க இடத்துல 1 மீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணனா என்ன அர்த்தம், பாயிண்ட் சார்ஜ்லேருந்து 1 மீட்டர் தள்ளி என்ன ஃபீல்டுன்னு அர்த்தம். அதே மாதிரி நான் இங்கே 1m அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா கரஸ்பாண்டிங்காக எனக்கு பொட்டென்ஷியல் அட்ட எலக்ட்ரிக் ஃபீல்டு 1 மீட்டர் தள்ளி என்ன இருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, வேரஸ் டைரக்ஷன் இல்லை பாருங்கள், பொட்டென்ஷியலுக்கு டைரக்ஷனில் இட் ஷோஸ் வாட், இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டி வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ஸில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். சி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரிலேஷன் பிட்வீன் E வெக்டார் அண்ட் பொட்டென்ஷியல் V. அதாவது E வெக்டாரும் Vயும் எப்படி வந்து தொடர்பில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதாவது என்னென்னா சி, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் பொட்டென்ஷியல் ஆர் ரிலேட்டட் பை இன்டகிரேஷன் அண்ட் டிஃப்ரென்சியேஷன். ஸோ இன்டகிரேஷன் டிஃப்ரென்சியேஷன் பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டும் பொட்டென்ஷியலும் கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் டிஃப்ரென்சியேஷன், ஓகே? ஸோ இதை பற்றி நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ரிலேஷன் பிட்வீன் E and V பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஐ எம் கிவ் யூ an ஐடியா, இன்டகிரேஷனும் டிஃப்ரென்சியேஷனும் பேஸ் பண்ணியிருக்கு, ரைட்? சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கன்வர்ஷன் ஆஃப் V into E வெக்டார். இப்போது உங்களுக்கு வந்து நான் பொட்டென்ஷியல் கொடுத்துட்றேன், ஓகே? எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, நோன் வந்து எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். ஆனால் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சி, இன் வெக்டார் ஃபார்ம், என்னென்ன ஃபார்முலா இருக்குது? இன் வெக்டார் ஃபார்ம் எப்படி எழுதுவான்னா 3 இதான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகே?
யா ஓகே, இது வந்து வெக்டார் ஃபார்மு. இதே மாதிரி அதாவது பொட்டென்ஷியல் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டென்ஷியல் டியூ டு டைபோல் வந்து எப்படி இருக்குது, பாயிண்ட் சார்ஜ் எப்படி இருக்குது, KQ/R. ஸோ இந்த சிச்சுவேஷனில் எனக்கு ஆர் டேர்ம்ஸில் இருக்குது பொட்டென்ஷியல். அப்போ கரஸ்பாண்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதாவது -dV/dr. நான் டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணி மைனஸ் போட்டேன்னா I will get the எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இதே மாதிரி இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர், பொட்டென்ஷியல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் இருந்துச்சுன்னா, இதே பொட்டென்ஷியல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட், எக்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ நீட் டு யூஸ் திஸ் எக்ஸ்பிரஷன் இன்டு ஐ கேப். ஸோ dV/dx இன்டு ஐ கேப். ஸோ -dV/dx இன்டு ஐ கேப். ரைட்டா? ஓகே ரைட். சரி, இப்போ இது வந்து ரெண்டு மெத்தட்ஸு. இது வந்து பேசிக்கலி இட்ஸ் அ டிஃப்ரென்சியேஷன் மெத்தட். அதாவது என்கிட்ட பொட்டென்ஷியல் தெரியும், நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும்னா ஐ நீட் டு யூஸ் டிஃப்ரென்ஷியேஷன். ரைட்டா? தெர் இஸ் ஒன் மோர் மெத்தட். இப்போ இதை நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஃபேக்டாக எடுத்துக்கோங்க. இதை நான் உங்களுக்கு லைட்டாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் தரேன். ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்னொரு விதமாகவும் கண்டுபிடிக்கலாம். இந்த பொட்டென்ஷியல் இஸ் கிவன். இந்த ஃபார்முலாவுக்கு பேர் வந்து gradient of V minus gradient. இதை எப்படி படிப்பாங்கன்னா gradient of V அப்படின்னு படிப்பாங்க. பட் இப்போ 11th 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் நீங்கள் 11th NEET JEEலாம் படிக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு மெயினாக கிடையாது. பட் கொஞ்சம் ஹை லெவல் படிக்கிறவங்களுக்கு, BSc இதெல்லாம் ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பட் ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியலாம். ஸோ இது வந்து ஆப்ஷனல் வச்சுக்கோங்க, பட் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே, பட் BSc பசங்க கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கணும். பட் 11th 12th இதை நான் ஆப்ஷனலாக கொடுக்குறேன். பட் இது ரிலேட்டட் ப்ராப்ளம் சம்டைம் கேட்குறதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸியர் ஃபார் அஸ். இப்போ இது என்னென்னா பொட்டென்ஷியல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட், பொட்டென்ஷியல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் XYZ. Potential in terms of XYZ. ஓகேவா? potential in terms of XYZ. இங்கே Vன்னு போட்டிருக்கோம் இல்லையா? V is a function of XYZ. இந்த இதுக்கு பேர் இருக்கு இல்லையா? இப்போ இது வந்து இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா? அந்த சிம்பிளுக்கு பேர் வந்து dV/dx அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன பேசிக்காக அர்த்தம் அப்படின்னா, டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டேக்கிங் y and z as கான்ஸ்டன்ட். அதாவது இந்த dV/dx போட்டிருக்கேன் இல்லையா? dV/dx அதுக்கு என்ன அர்த்தம்னா dV/dx. நம்ம யூஷுவல் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுவோம் இல்லையா? dV/dx தான். ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒய்யும் ஜெட்டும் நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கணும், கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டண்ட்டை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுவோமோ இந்த ஒய்யும் ஜெட்டையும் கான்ஸ்டன்ட்னு ட்ரீட் பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் வந்து dV/dy கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு வரி. இதில் நான் எப்படி இது மாதிரி ப்ராப்ளம்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ dV/dx. பட் இந்த தடவை நான் எதை கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும்னா எக்ஸும் z as கான்ஸ்டன்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கணும். புரியுதா? அதே மாதிரி this means what? Yeah, x y as constant. Right. So இதுதான் உங்களுக்கு வந்து differentiation formulas for V converted into E. ஓகே, இப்போ இதே உங்களுக்கு வந்து E need to be converted into V. ஓகே, அதாவது conversion of E into V. இதை நான் பண்ணணும் அப்படின்னா
ஓகே, இதே நான் ஐ வில் டீச் யூ. ஸோ இதை நான் பண்ணணும் அப்படின்னா வாட் ஐ நீட் டு டூ இஸ், இந்த ஃபார்முலா தான் இது கனெக்டிங் ஃபார்முலா, பேசிக்கான ஃபார்முலா இதுதான். ஓகே, dv இஸ் த ஸ்மால் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், ஓகே, ஸ்மால் பொட்டன்ஷியல் சேஞ்சுன்னு கூட நீங்கள் சொல்லலாம், இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் வி நோ இட்ஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. பட் இங்கே டிஆர் நடுவில் வந்து இங்கே என்ன இருக்குன்னா டாட் ப்ராடக்ட் இருக்குது. நம்ம வெக்டார்ஸ் ஏற்கனவே படிச்சிருக்கோம், டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட்னு. ஓகே, ஸோ அது ரிலேட்டட் தெரியலன்னா நீங்கள் வெக்டார்ஸில் போய் படிச்சுருக்குங்க டாட் ப்ராடக்ட்டு. ஸோ நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ டிஆர் வெக்டாரை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, dx I cap ப்ளஸ் dy j cap ப்ளஸ் dz k cap அப்படின்னு சொல்லி நான் பிரித்து எழுத முடியும். dx I cap ப்ளஸ் dy j cap ப்ளஸ் dz k cap அப்படின்னு பிரித்து எழுத முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி எழுதலான்னா, சம் ex I cap, ஏன்னா ex என்னன்னாலும் இருக்கலாம், அது ஒரு இடத்துல பொறுத்த வரைக்கும். ஸோ ஜென்ரலாக நான் என்ன எழுதலான்னா இப்படி எழுதலாம். கரெக்டாக ஒரு எந்த ஒரு வெக்டாரையும் ax, இப்போது ஏதோ ஒரு ஜென்ரலாக ஒரு வெக்டார் குவான்டிட்டி இருந்தால் நீங்கள் எப்படி பிரித்து எழுதலாம், ax I cap ப்ளஸ் ay j cap அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கே நான் எலக்ட்ரிக் ஃபீல்டில் அப்படி பிரித்து எழுதியிருக்கேன். நத்திங் டிஃப்ரெண்ட் தென் தட். ஓகே, வேறு எதுவும் டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதலாம், dv இஸ் ஈக்குவல் டு மைனஸ் dx கரெக்டாக. இப்போ நம்ம வந்து ரெண்டு பக்கம் இது வந்து நான் டிஆர் வெக்டர், ஜென்ரலாக இந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிக்கோங்க, இந்த ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதில் டிஆர்ன்றது என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன், இ வெக்டார்ன்றது என்னன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் வந்து ப்ராப்ளமில் கொடுத்துருவான், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ராப்ளமில் கொடுத்துருவான். அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்விங் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா மைனஸ் ex dx மைனஸ் ey dy மைனஸ் ez dz. ஓகே, ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும்னா இன்டெகிரேஷன் பண்ணணும். ஓகே, இன்டெகிரேஷன் ஐ நீட் டு டூ, யா ரெண்டு பக்கம் நான் இன்டெகிரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இன்டெகிரேஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து லிமிட்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்டு ஏன்ற ஒரு பாயிண்ட்லேருந்து பின்ற ஒரு பாயிண்ட் வரைக்கும் நான் என்னோடய இதை நான் இன்டெகிரேஷன் பண்ணுறேன். ஓகே, y செட்டு xy செட்டுன்னு இருக்குது. நான் ஏன்ற ஒரு பாயிண்ட்லேருந்து பின்ற ஒரு பாயிண்ட் வரைக்கும் இன்டெகிரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா கரஸ்பாண்டிங் பொட்டன்ஷியல் அட் ஏ டு பொட்டன்ஷியல் அட் பி, அதாவது பாயிண்ட் RAன்றது பாயிண்ட் ஏ, பொசிஷன் வெக்டர் ஆஃப் பாயிண்ட் ஏ நம்ம சொல்லுவோம் இல்லையா. பொசிஷன் வெக்டர் படிச்சிருக்கோம் வெக்டர்ஸில், அதே தான் பொசிஷன் வெக்டர் ஆஃப் பாயிண்ட் ஏ டு பொசிஷன் வெக்டர் ஆஃப் பாயிண்ட் பி. ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ரைட். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். ரைட், ஸோ நம்மளுக்கு வந்து ஃபார்முலாஸை பொறுத்த வரைக்கும் வெக்டார் ஃபார்முலா இதெல்லாம் இருக்குது, டிஃப்ரென்சியேஷன். ஸோ இது வந்து பொட்டன்ஷியல் வென் v in terms of r is given, இது v in terms of x is given, இதை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி v in terms of x y z டேர்ம்ஸில் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், we need to use this expression, right? Then we will we can find the answer, right? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வெக்டார் ஃபார்ம் சொல்லியிருக்கேன். இதே வந்து சில டைம் ஸ்கேலார் ஃபார்ம்னு சில இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க. ஸ்கேலார் ஃபார்ம்னா ஆர் கேப்பும் ஐ கேப்பும் இல்லாததை we call it as ஸ்கேலார் ஃபார்ம். உங்களுக்கு சைடில் இங்கே கொடுத்துட்றேன் நான் ஸ்கேலார் ஃபார்ம். அதாவது நம்ம வெக்டாராக அந்த ஐ கேப்பை மட்டும் போட மாட்டோம். ஓகே, அப்படி இருந்தால் அதுக்கு பேர் வந்து ஸ்கேலார் ஃபார்ம், மைனஸ் dv பை dr. ஓகே, அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒன் டைமென்ஷன் கேஸில் இது ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ஸ்கேலார் ஃபார்ம்ஸ். ஓகே, இது ரெண்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்குன்னு சொல்லி நம்ம ஸ்கேலார் ஃபார்ம் பார்க்க போகிறதில்ல. இதுதான் ஸ்கேலார் ஃபார்ம்.
இது எப்போ யூஸ் பண்ணோம்னா potential when R is given, potential when X is given. ஓகேவா? குட். ஸோ நம்ம வந்து we will go for problem solving. ரைட். ஸோ இப்போ இங்கே வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். யா, electric potential at a point xyz all in meters. xyz எல்லாம் மீட்டர்ஸில் இருக்குது. electric potential at a point xyz in space is given. So potential at a space கொடுத்துட்டாங்கன்றான். v is equal to 4x square. யூனிட் வந்து வோல்ட். ஓகே, ஸோ நம்ம யூனிட் ஆஃப் பொட்டென்ஷியலை டிஸ்கஸ் பண்ணலை, பட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யூனிட் ஆஃப் வோல்ட், யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். ஓகே, என்ன ஃபார்முலானா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? நம்மளுக்கு டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு இருந்துச்சு இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலாலேருந்து கூட நம்ம யூனிட்டை டிரைவ் பண்ணலாம். ஸோ பொட்டென்ஷியலோட யூனிட் என்ன அப்படின்னா, யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் இஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன யூனிட்னா நியூட்டன் பர் கூலும், அதாவது ஃபோர்ஸ் பர் கூலும். இதுக்கு வந்து டிஆர்ன்றது மீட்டர். ஸோ நியூட்டன், இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1 நியூட்டன் மீட்டர் per coulomb inverse, we are going to call it as 1 volt அப்படின்றது we are calling. ரைட்டா? சரி, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் at a point xyz all in meters, பொட்டென்ஷியல் கொடுத்துட்டான் v is equal to 4x square. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் at the point 1m 1 மீட்டர், அதாவது ஒரு பாயிண்டில், இந்த பாயிண்டில் நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிங்கன்றான். ஸோ எப்படி பண்ணுறது இந்த ப்ராப்ளம்? ஸோ பொட்டென்ஷியல் v is equal to 4x square is been given. இதை கொடுத்துட்டான். இப்போ இதை நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, 3-4 ஃபார்முலாஸ் படிச்சிருக்கோம். நம்மளுக்கு இப்போ வெக்டார் ஃபார்மில் வேணுமா, ஸ்கேலார் ஃபார்மில் வேணுமா அப்படின்றதெல்லாம் யூ கேன் டிசைட். ஓகே, ஸோ ஸ்கேலார் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எதுக்கெலாம் ஸ்கேலார் ஃபார்ம் இருந்துச்சு? இது ரெண்டுத்துக்கு தான் ஸ்கேலார் ஃபார்ம் இருந்துச்சு. பொட்டென்ஷியல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் செட்டுக்கு ஸ்கேலார் ஃபார்ம் நம்ம சொல்லலை. ஓகே, இட்ஸ் நாட் தேர். ஓகே, VR and VX மட்டும் தான். இட்ஸ் அ ரெப்ரசன்டேஷன், இட்ஸ் நாட் எனி கான்செப்ஷுவல் திங், இட்ஸ் அ ரெப்ரசன்டேஷன். ஓகே, அது நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். வெக்டார்ஸ் இன்னும் டீப்பாக படிச்சிங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மோர் பெட்டர். பட் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ரைட். ரைட், இப்போது பொட்டென்ஷியல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் தே ஹவ் கிவன். என்ன பாயிண்டில்? அட் பாயிண்ட், வாட் பாயிண்ட்? 1m 0 2m. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டு கொடுத்தானா எப்போவுமே இது என்ன அர்த்தம்? எக்ஸு, இது ஒய், இது ஜெட்டுன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ பொட்டென்ஷியல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கானா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் வெக்டார் ஃபார்மில் கண்டுபிடிக்க போகிறேன். மைனஸ் dv by dx இன்ட்டு I cap. ஸோ இதுதான் என்னோடய ஃபார்முலா. ஸோ dv by dxக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்? dv by dx differentiation I need to do. ஸோ பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர்? 4x square. 4 கான்ஸ்டன்ட் வெளில வந்துடுது. ஸோ differentiation of x square is nothing but 2x. ஸோ 8x is the answer. ஸோ minus 8x I cap. This is your electric field at all general point x. ஓகே, இப்போ இதே அவன் என்ன கேட்டிருக்கானா, அட் பாயிண்ட் எக்ஸு 1 மீட்டர், ஒய் 0, ஜெட்டு வந்து 2 மீட்டர் இதில் கேட்டிருக்கான். அப்போ நம்ம எக்ஸு அங்கே இருக்கா, மைனஸ் 8x ஐ கேப்புன்னு இருக்கா. ஸோ நான் எக்ஸ் இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 8 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது எக்ஸ் இருக்க இடத்துல 1. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் திஸ் இஸ் த ஆன்சர். ரைட்டா? ஓகே, குட். So we will move on to another problem. See, electric potential in a region is represented by, so இங்கேயும் again வந்து ஒரு potential கொடுத்துருக்கான். Electric potential in a region is represented by 2x plus 3y minus z. Obtain the expression of electric field strength அப்படின்னு கேட்டிருக்கான். So we know this is a function of what? x, y, z. ஏன்னா x இருக்குது, y இருக்குது, z இருக்குது. அப்போ நான் இதில் என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டில் கண்டுபிடிக்கணும்னா கிரேடியன்ட் ஃபார்ம்.
minus dou v by dou x I cap. ஏன்னா தோன்றதுக்கான மீனிங்கும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ரைட். ஸோ இப்போ வந்து dou v by dou x நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். dou v by dou xனால் ஒன்றும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் dv by dxை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு எதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கோங்க. ஒய்யும் ஜெட்டையும் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொஷினில் வந்து this is 2x plus 3y minus z. ஓகே. ஸோ டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். எப்படி பண்ணுறது? நீங்கள் நார்மல் டிஃப்ரென்சியேஷன் பண்ணலாம். பட் ஒய்யும் ஜெட்டையும் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ நான் டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறேன். பட் நான் எதை கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும்? ஸோ நம்மளுக்கு வந்து மைனஸ் dz by dx. இதில் எதெல்லாம் கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு? y and all is constant. y constant. ஸோ கான்ஸ்டன்ட்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் zட்டும் கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். லெஃப்ட் ஓவர் இஸ் வாட்? இதுதான் நம்மளுக்கு லெஃப்ட் ஓவர். ஸோ 2 கான்ஸ்டன்ட் வெளில வந்துடும். ஸோ dx by dx you will answer as 2. ஸோ dou v by dou x வந்து நம்மளுக்கு என்னது? 2. இப்போ நம்ம dou v by dou x என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? we got answer as 2. இப்போ அடுத்து dou v by dou y. ஓகே, இது எப்படி பண்ணுறது? நம்ம as usual dv by dy பண்ணணும். பட் we need to take consider x and z as கான்ஸ்டன்ஸாக எடுத்துக்கணும். ஸோ நான் dv by dy பண்ண போகிறேன். அப்போ இந்த டேர்மு கான்ஸ்டண்ட்டாக they will go to 0. அதாவது இதில் எதெல்லாம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா எக்ஸும் செட்டும் கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸ் இருக்கிற இந்த டேர்ம் 0. ஸோ அதே மாதிரி இப்போ கான்ஸ்டன்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? கான்ஸ்டன்ஸ் வந்து என்னென்னலாம் நீங்கள் பண்ணுவீங்களோ எக்ஸாக்டாக எக்ஸையும் ஜெட்டையும் அப்படி பண்ணலாம். ஓகே, எக்ஸையும் ஜெட் இருக்கிற இடத்துல ஒரு நம்பர் இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க. ஒரு நம்பர் இருந்தால் என்ன பண்ணுவோம்? அது மாதிரி பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் அகெயின் இட் இஸ் 0. ஸோ வி வில் கெட் த எக்ஸ்பிரஷன் 3 வெளில வந்துடுது dy by. ஸோ ஆன்சர் இஸ் 3. கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அடுத்து? அடுத்து we will try to work for dou v by dou y, sorry dou z. பண்ணிங்கன்னா என்ன வரும்? you will have z. so dv by dz எதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும்? எக்ஸையும் ஒய்யும் கான்ஸ்டன்ட். அப்படி பண்ணோன்னா எனக்கு இந்த தடவை ஆன்சர் என்ன வரும்னா -1 வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 2xும் 3yயும் 0 ஆகிடும். ஸோ we are left with what? -1. ஓகே, குட். ஸோ இப்போ எனக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டில் எனக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா we are left with this one. So first இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு நம்மளுக்கு? dou v by dou x க்கு வந்து 2i கேப்னு வந்துச்சா? இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 3. ஸோ ப்ளஸ் 3j கேப். அதுக்கப்புறம் dou v by dou z இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? -1. ஸோ -k கேப். ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனலாக ஃபீல்டு என்னது? this is your answer. This is a field at a given point. ஏன்னா இது எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய பாயிண்ட் அதுதான். ரைட்டா? ரைட். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம்.
So find VAB in an electric field. They have given where RA and RB are this one. So this is a அவன் என்ன கேட்குறான்னா பொட்டென்ஷியல் விஏபின்னு கேட்குறான். விஏபின்றது என்ன அப்படின்னா விஏபின்றது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது ஏ இருக்குது. அப்போ விஏ போடணும் மைனஸ் விபி. அதாவது விஏ விபி ஆர் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் ஏ அண்ட் பி. ஓகே, அந்த பாயிண்ட் ஏ ஆர்ஏன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கானா ஐ கேப் மைனஸ் 2 ஜே கேப் ப்ளஸ் கே கேப் கொடுத்துருக்கானா அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல். ஓகே, ஸோ அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் நம்மளுக்கு விஏ விபி. இப்போ விஏ மைனஸ் விபின்றது என்னது? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் இஸ் கால்ட் அஸ் அ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் பாயிண்ட்ஸ்? பிட்வீன் பாயிண்ட் ஏ அண்ட் பி. பாயிண்ட் ஏக்கும் பாயிண்ட் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். விஏ பொட்டென்ஷியல் அட் ஏ, விபி இஸ் பொட்டென்ஷியல் அட் பி. விஏ மைனஸ் விபி இஸ் கால்ட் அஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாயிண்ட் பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் ஏ அண்ட் பி. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமில் நம்ம விஏ மைனஸ் விபி கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளோட இன்டகிரேஷன்ஸ் ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸோ விஏபி, யா, ஸோ let's go with the definition. So dv minus e vector dot dr vector. இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்கான். எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்கானா? ரைட். ஸோ இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இன்டகிரேஷன் பண்ணணும். பொட்டென்ஷியல் அட் ஏ, பொட்டென்ஷியல் அட் பி. இப்போ இது கவனிங்க எப்படி பண்ணுறேன்னு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதில். ஸோ இல்லைனா புரியாது. ஸோ ஆர்பி என்ன கொடுத்துருக்கான்? ரைட்டா? ஸோ இப்போ பொட்டென்ஷியலை ரெண்டு பக்கம் நான் இன்டகிரேஷன் பண்ணணும். இ வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் ஃப்ரம், அதாவது எப்போவுமே லிமிட்ஸை வந்து நீங்கள் இதை கவனம் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து என்ன இருக்குது? டிஆர் வெக்டார் இஸ் தேர். டிஆர் வெக்டார்னு இருக்குது. ஆர் வெக்டார்னால் ஆரோட லிமிட்ஸ் தான் போடணும். ஸோ ஆர்ஏ வெக்டார், ஆர்ஏலேருந்து ஆர்பி வரைக்கும் நான் லிமிட்ஸ் போடுறேன். புரியுதா? அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது? டிவி இருக்குது. வி இருந்துச்சுன்னா வியோட லிமிட்ஸை போட்டிருக்கேன். விஏலேருந்து விபிக்கு லிமிட்ஸ் போட்டிருக்கேன். புரியுதா? எப்போவுமே இன்டகிரேஷனில் லிமிட்ஸ் போடும்போது அங்கே டிஆர் வருதா, டிவி வருதா, இல்லை டிடி வந்துச்சுன்னா டைமு. ஸோ டைமா என்னன்றதை நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த டேர்மை நம்ம இன்டகிரேஷன் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? விபி மைனஸ் விஏ வி வில் ஹேவ். கரெக்டாக? ரைட். ஸோ we are left with this term. கரெக்டா? ஸோ இப்போ இதுதான் ஜென்ரலான டேர்ம். இப்போ இந்த டேர்மில் நல்லா கவனிங்க. ஸோ இதே டேர்ம் தானே நம்மளுக்கு இதுலேயே வந்துச்சு. எதில் அப்படின்னா இதே மாதிரி டேர்ம் தானே இதுலேயும் வந்துச்சு நம்மளுக்கு. பட் ஆனால் அது என்னென்னா இ வெக்டர் டிஆர் வெக்டரை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா கவனிங்க. இங்கே உங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக ஐ எம் கோயிங் டு சே விபி மைனஸ் விஏ. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? விபி மைனஸ் விஏ மைனஸ் இ வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் டாட் ப்ராடக்ட்டு ஆர்ஏ டு ஆர்பி. கரெக்டாக? நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னு, இந்த மைனஸ் அந்த சைடு கொண்டு போனால் என்ன ஆகிடும்? இட் வில் பி லைக் திஸ் ஒன் இல்லையா? இதுதான் நீங்கள் ஜென்ரல் ஃபார்முலாவாக எடுத்துக்கோங்க. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கிவன். ஓகே, ரைட். ஸோ இந்த கேஸில் வந்து என்ன அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸ். when
electric field is uniform. Uniformனா என்ன அர்த்தம் அப்படின்னா electric field கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். இது நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே ப்ரீவியஸ் லெக்சர் கிளாஸ் சாப்டர் 1ல். இதுக்கு பேர் யூனிஃபார்ம் ஃபீல்டு. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு வெக்டார், எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ ஒரு வெக்டார் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா இட் இஸ் கான்ஸ்டன்ட் போத் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் வெக்டார். அப்போ என்ன ஆகும்னா திஸ் இஸ் VA மைனஸ் VB, திஸ் வில் பி ஈக்குவல் டு வாட்? கான்ஸ்டன்ட் எப்பவுமே இன்டெகிரேஷனை விட்டு வெளில வரும். கரெக்டாக கான்ஸ்டன்ட் எப்பவுமே இன்டெகிரேஷனை விட்டு வெளில வரும். ஸோ dr வெக்டார் இஸ் தேர் RA to RB. கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா E வெக்டார் டாட், அதாவது இது வந்து ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டில் மட்டும்தான் இதை நம்ம அப்ளை பண்ண முடியும். RB வெக்டார் மைனஸ் RA வெக்டார் அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். புரியுதா? அதாவது இது மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்கு. இதை பற்றி ரிலேட்டட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். தட்ஸ் வை. ஸோ இது ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். உங்களுக்கு டவுட் இருக்காது. இது டவுட் இருந்தால் மேலே நம்ம என்ன சொன்னோன்றதை போய் பாருங்கள். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்துருச்சு. இந்த மைனஸ் ஆன் சைடு கொண்டு போனோன்னா ஐம் கெட்டிங் திஸ் ஒன். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேஸில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டன்ட் வெளில வந்துடும். ஸோ இதை நான் இன்டெகிரேஷன் பண்ணால் ஐம் கெட்டிங் திஸ் ஒன். இப்போ நல்லா கவனிங்க. இது இந்த ஃபார்முலா பேசிக்காக எதை யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து ஏன்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து ஏ. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து என்னது? பி. ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து ஏ, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் பி. ஓகே, ஸோ இப்போ இதுக்குன்னு ஒரு பொசிஷன் வெக்டார் இருக்குமா? இந்த பாயிண்ட் ஏக்குன்னு ஒரு பொசிஷன் வெக்டார் இருக்கும், RA வெக்டார். அதுக்கப்புறம் பாயிண்ட் பிக்குன்னு என்ன இருக்கும்? ஒரு பொசிஷன் வெக்டார் இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே இதை வெக்டார்ஸில் படிச்சிருக்கோம். பொசிஷன் வெக்டார்ன்றதில் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் படிக்கும்போது இப்போ A to B போகிற வெக்டாரை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கும் கரஸ்பாண்டிங்காக என்ன இருக்கும்? ஒரு பொசிஷன் வெக்டார் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் XA YA ZA அப்படின்றது ஒரு பாயிண்ட்னா கரஸ்பாண்டிங் பொசிஷன் வெக்டாரை நம்ம என்ன சொல்லணும்? XA I cap ப்ளஸ் XY J cap, சாரி YA J cap ப்ளஸ் ZA K cap, இப்படி நம்ம போடுவோம். கரெக்டாக? ஸோ இது வந்து பொசிஷன் வெக்டார்ஸ். ஸோ RBக்கும் இதேமாதிரி வருது. இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, how you will find the A to B I am going to call it as D vector. A to B I am going to call it as D vector. நம்ம நல்லாவே இதை படிச்சிருக்கோம். ரெண்டு ஜென்ரலில் எலக்ட்ரிக் ஃபீல்ட்லாம் விட்டுருங்க. ஒரு பாயிண்டோட பொசிஷன் வெக்டார், இன்னொரு பாயிண்டோட பொசிஷன் வெக்டார். இந்த A to B போகிற இந்த வெக்டாரை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா what I need to do is, இந்த D வெக்டார் என்னவா இருக்கும் அப்படின்னா D வெக்டார் will be nothing but what? ஃபைனல் பொசிஷன் வெக்டார் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டார். இப்போ A to B போகுது இல்லையா? அப்போ Bயோட பொசிஷன் வெக்டார் மைனஸ் Aவோட பொசிஷன் வெக்டார். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இதை இன்னும் நம்ம வந்து ப்ராப்பராக எழுதணும் அப்படின்னா ஸோ VA மைனஸ் VB இதை நம்ம டாட் ப்ராடக்டாக எழுதுகிறோம் இல்லையா? இதை நம்ம எப்படி எழுதலாம்? ED cos theta. Theta is the angle between E vector. ஏன்னா இந்த டாட் ப்ராடக்ட் யாருக்கும் நடுவில் இருக்குது? E வெக்டாருக்கும் D வெக்டாருக்கும். ஸோ E is angle between E vector and D vector. So basically we need to know this expression. ரைட்டா? ஸோ இது வந்து ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இது வந்து D வெக்டார், இது என்னது? E வெக்டார். இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஆங்கிள் தான் என்னது? what do you call this angle as? இந்த ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டீட்டான்னு கூப்பிட்றோமா? இந்த ஆங்கிளை தான் நம்ம என்ன கூப்பிட்றோம்? டீட்டான்னு கூப்பிட்றோம். இப்போ வேறு காஸ் டீட்டா, இந்த D காஸ் டீட்டான்றது என்ன அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் பண்ணிங்கன்னா இந்த லென்த் இருக்கு இல்லையா? திஸ் லென்த், இதுதான் D காஸ் டீட்டா. உங்களுக்கு புரியலனா ஐ வில் ஜஸ்ட் ஜூம் இட். see இது வந்து A to B is my D vector.
இது என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டி வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் என்னது? தீட்டா தானே. இப்போ இங்கே டி காஸ் தீட்டான்றது என்னென்னா ப்ரொஜெக்ஷன், அதாவது டி வெக்டாரை இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மேலே ப்ரொஜெக்ஷன் பண்ணுற இந்த டி காஸ் தீட்டான்றது அப்படியே ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு மேலே இந்த லென்த்து தான் என்னது? டி காஸ் தீட்டா. இது நம்ம வெக்டார்ஸில் படிச்சிருக்கோம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ரீகாலிங் யூ தட். கரெக்டாக? ஸோ இது வந்து ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேஸில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்லாம் கேட்பான். VA மைனஸ் VB என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்து வி ஹவ் கெப்ட். சரி, இப்போது நம்ம டேரெக்டாக நம்ம ப்ராப்ளமுக்கு போயிடலாம். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு பற்றி ஐ ஹவ் ஜஸ்ட் செட் ஜஸ்ட் நோ. சரி, இப்போ VB மைனஸ் VA அவன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? VA மைனஸ் VB, ஏன்னா VABன்னு தான் கேட்டிருக்கான், விச் இஸ் VA மைனஸ் VB. இந்த மைனஸ் அந்த சைடு கொண்டு போகலாமா? இந்த மைனஸ் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகிடும்? இந்த மைனஸ் நம்ம அந்த சைடு கொண்டு போனால் VA மைனஸ் VB you will have. ஸோ RA to RB. சரி, இப்போ இதை வந்து நீங்கள் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ப்ராப்ளம்க்கு E வெக்டார் டாட் DR வெக்டாரை கண்டுபிடிக்கிறேன். E வெக்டார்ன்றது என்னது? I காம்பனன்ட்ஸ்லாம் மல்டிப்ளை ஆகுமா? J காம்பனன்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? எனக்கு DR வெக்டாரை இப்போ தான் நம்ம பார்த்தோம். DR வெக்டார்ன்றது என்னது? dx I cap ப்ளஸ் dy j cap ப்ளஸ் dz k cap. ஸோ இப்போ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 2 3 4. கரெக்டாக? ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் 2dx. இப்படி ஒரு ஆன்சர் வருமா? இப்போ இதை எடுத்துகிட்டு போய் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கவனிங்க, இங்கே DRன்னு இருந்துச்சு. ஆர்ன்னு இருக்கும்போது ஆரோட லிமிட்ஸை போட்டிருக்கேன். கரெக்டாக இல்லையா? ஆர்ன்னு இருந்தப்போ ஆரோட லிமிட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன நடக்கும் அப்படின்னா 2dx ப்ளஸ் 3y ப்ளஸ் 4dz அப்படின்னு கிடச்சிருக்கா? இப்போ இதை நான் உள்ளே கொண்டு போனால் என்ன ஆகிடும்? டில் நவ் லிமிட்ஸ் வந்து RA to RB இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் VA மைனஸ் VB. இப்போ இது இன்டெக்ரேஷன் உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்டெக்ரேஷன் வந்து 3 பேருக்கும் மல்டிப்ளை ஆகும். ஆனால் இந்த தடவை நம்மளுக்கு என்ன இருக்குது? dx இருக்கா? dx இருக்கிறனால எக்ஸோட லிமிட்ஸ் போடணும். எக்ஸோட லிமிட்ஸ் எப்படி போடுவீங்க அப்படின்னா கொஷினில் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஸோ எக்ஸோட லிமிட்ஸ் என்னது? இனிஷியலாக RA அப்போது 1, எக்ஸ் ஐ கேப்புக்கு பக்கத்தில் இருக்க தான் எக்ஸோட வேல்யூ. இங்கே 1, 1லேருந்து எங்கே போகுது? 2க்கு போகுது. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ எங்கேருந்து எங்கே போகுது? -2லேருந்து +1க்கு போகுது. அதே மாதிரி ஜெட்டோட வேல்யூ எங்கே போகுது? 1லேருந்து -2க்கு போகுது. ஸோ இப்போ நான் அதை வந்து என்ன பண்ணலாம்? சப்ஸ்டியூட் பண்ணால் வாட் ஐ வில் கெட்? ஸோ எக்ஸோட வேல்யூ எங்கேருந்து போகுது? நம்மளுக்கு 1லேருந்து 2 பார்த்து போகுது. dy 4dz இன்டெகிரேஷன் உள்ள மல்டிப்ளை இருக்குது. ஸோ ஒய்யோட வேல்யூஸ் எங்கேருந்து எங்கே போயிருக்கு? -2லேருந்து +1. அதுக்கப்புறம் அதாவது RAவோட வேல்யூவில் இருந்து RB we are finding அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ RAவோட வேல்யூவை கீழே போடுறேன், RBயை மேலே போடுறேன். this is 1, this is what? -2. கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் டிஃப்ரென்சியேஷன் இன்டெகிரேஷன் தெரியும் இல்லையா? ஸோ கான்ஸ்டன்ஸை வெளில எடுத்திங்கன்னா 2 - 1. So answer will be what? 2 9 -12. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? -1. ஓகே, எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா VA மைனஸ் VB வந்து -1 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நெகட்டிவ் வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 டேர்மை மைனஸ் பண்ணுறேன். ஆனால் ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? ஒரு நெகட்டிவ் டேர்ம் இருக்குது. ஸோ இது மாதிரி டேர்ம் வந்தால் இதில் ஏதோ நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். என்ன ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னா, இங்கே VA வந்து VA பெருசா VB பெருசா?
விபி தான் பெருசு அப்படின்றத நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். ஏன்னா 2 டேர்மை சப்ராக்ட் பண்ணுறோம், ஆன்சர் நெகட்டிவில் வருது. அப்படி ஆன்சர் நெகட்டிவாக வரும்னா விபி நெகட்டிவ் டேர்ம் நீட் டு பி கிரேட்டர் தென் பாசிட்டிவ் டேர்ம், ரைட்? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர், வி காட் திஸ் ஒன். ஓகே, ரைட். ஸோ யா, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ அது ரிலேட்டட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் வி ஆர் கோயிங் டு see 2 problems which are very very important. அது வந்து it gives you good understanding. ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, in a uniform electric field 10 Newton, ஓகே, per coulomb, find the VA minus VB. VA minus VB என்னன்னு கேட்டிருக்கான், அப்புறம் VB minus VA என்னன்னு கேட்டிருக்கான். கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன ஃபார்முலா இருக்குது? See, this is the formula. VA minus VB is equal to E vector dot D vector. இந்த D vectorன்றது என்னது? Vector from A to B. So your D vectorன்றது என்னது? Vector from point A to B. ஸோ பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வெக்டார், ரைட்டா? ரைட். ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்கான்னா, VA மைனஸ் VB என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ ஃபஸ்ட் ஒன்று கண்டுபிடிக்கணும், VA மைனஸ் VB. நம்மளுக்கு என்ன தெரியும்? VA மைனஸ் VBன்றது E வெக்டார் டாட் D வெக்டார். இங்கே D வெக்டார்ன்றது என்னது? வெக்டார் ஃப்ரம் பாயிண்ட் A to B, கரெக்டா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இன்னும் ED cos theta அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ இது நீங்கள் டிஃப்ரெண்ட் வேஸில் கண்டுபிடிக்க முடியும் ஆன்சரு. ஸோ அதில் ஒரு வே லெட்ஸ் see. See, this is point B, this is point A. அவன் என்ன கேட்டிருக்கானா கொஸ்டினில் வந்து E வெக்டார் டாட் D வெக்டார் இல்லையா? ஸோ இதில் யா, ஸோ அதாவது this is my E வெக்டார், கரெக்டா? see, இது வந்து நம்மளோட E வெக்டார், this is our E வெக்டார். நம்மளோட D வெக்டார் எந்த சைடில் இருக்குது? point A, this is point A and this is point B, கரெக்டா? so what is the angle here? இப்போ இந்த ஆங்கிள் தெரிஞ்சதுன்னா this is our theta. ஏன்னா D வெக்டார்ன்றது A to B, கரெக்டாக இல்லையா? நம்ம இப்போ தானே பார்த்தோம் A to B இல்லை தான் D வெக்டார். யா, ஸோ இந்த தீட்டா தெரிஞ்சதுன்னா நீங்கள் டைரெக்டாக தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணலாம். D என்னது இங்கே? Dன்றது இங்கே 2 மீட்டர். ஸோ D ஈக்குவல் டு 2 மீட்டர் இயர், விச் இஸ் த AB லென்த்து, கரெக்டாக? ஸோ எனக்கு E தெரியும் கொஸ்டினில். சரி, அதாவது நம்மளுக்கு VA மைனஸ் VB கண்டுபிடிக்கணும்பா. ஒன்று இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்லைனா இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எது இதுவாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ED cos thetaவை ட்ரை பண்ணி பார்ப்போம். Eன்றது என்னது? 10. Dன்றது என்னது? 2. இங்கே தீட்டா நம்மளுக்கு தெரியுமா? சி தீட்டா தெரியுமா அப்படின்றத பாருங்கள். தீட்டா வந்து ட்ரை பண்ணால் கண்டுபிடிக்கலாம். சி அதாவது இது வந்து என்னது நம்மளுக்கு? இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இந்த ஆங்கிள் இது வந்து ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஏபிசின்றது. ஸோ திஸ் இஸ் 60. ஸோ இது 60. ஓகே, அப்போ இது என்ன ஆங்கிளாக இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. இது எவ்வளோ நம்மளுக்கு? மிடில் போட்டிங்கன்னா இது எவ்வளோ வரும்? மிடில் இருக்கிறது வந்து இது வந்து 30. தென் திஸ் நீட் டு பி வாட்? 60. ஸோ 60 + 60 ஆன்சர் வந்து என்னது? 180. சி ஒன்ஸ் அகெயின் ஐ வில் ரிப்பீட். நம்ம வந்து VA மைனஸ் VB கண்டுபிடிக்கிறோம். E வெக்டார் டாட் D வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ED cos theta. இதில் Dன்றது என்னது? எந்த பாயிண்ட்? ஏலேருந்து B போகிற அந்த பாயிண்ட்டு.
ஸோ இ வெக்டார்ன்றது என்னது எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இடி காஸ் தீட்டாவில் நம்மளுக்கு இ தெரியும், டி வந்து 2 மீட்டரு, பட் தீட்டா வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் கரெக்டாக. இந்த ஏபி இது வந்து டைரெக்டாக இந்த பாயிண்ட் வந்து சிக்கு போகுது. திஸ் பாயிண்ட் இஸ் கோயிங் ஃபார் சி. ஸோ ஏபிசி வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து 60 டிகிரின்னு தெரியும். அதை நான் நடுவில் பைசெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது 30ன்னு தெரியும், இது 30. ஓகே, இது என்டையராக நம்மளுக்கு என்னது? திஸ் ஆங்கிள் இஸ் வாட்? திஸ் இஸ் 90 டிகிரி ரைட். இது 30னா அப்போ இது என்னவாக இருக்கணும்? 60 தானே இருக்கணும். ஸோ இது 60, அப்போ இதுவும் நம்மளுக்கு 60. ஸோ யர் தீட்டா இஸ் வாட் ஃபைனலி? தீட்டா வந்து நம்மளுக்கு தீட்டா வந்து 120 டிகிரி. ஏன்னா 60 + 60 120. ஸோ 20 cos 120 என்ன வரும்? 90 + 13 எழுதலாமா? ஸோ 90ன்றது 1 × 90 இல்லையா? பேசிக் மேத்தில் படிச்சிருக்கோம் இல்லையா? 1 × 90. ஸோ வாட் யூ வில் கெட்? சைனாக மாறும், sin 30. பட் இது செகண்ட் குவாட்ரண்ட்னால நம்மளுக்கு ஒரு மைனஸ் சைன் வரும். இப்போ இதை பற்றி நம்ம பேசிக் மேத்தில் படிச்சிருக்கோம். அந்த ட்ரிக்னாமெட்ரிலாம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள், பேசிக் மேத்தமேட்டிக்ஸ்னு. ஸோ ஆன்சர் இஸ் -1/2. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் -10. ஸோ VA - VB இஸ் -10. கரெக்டாக? இப்போ அடுத்து நல்லா கவனிங்க, பிசிக்கு கேட்குறான். இப்போ பிக்கும் சிக்கும் தேர் ஆஸ்கிங். பிக்கும் சிக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? 2 ரைட்டா? ஸோ VB - VC என்னன்னு கேட்குறான் கரெக்டாக? இது வந்து B to Cன்றது தான் நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? E வெக்டார் டாட், ஏன்னா இது யூனிஃபார்ம் ஃபீல்ட்னால நம்ம இது டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இல்லைனா நம்ம நான் யூனிஃபார்ம் ஃபீல்டாக இருந்தால் இன்டகிரேஷன் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே D வெக்டார் இஸ் ஃப்ரம் பாயிண்ட் B to C. ஓகே, ஸோ இப்போ ED cos θ. இங்கே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் நம்மளோட D வெக்டார் ரெண்டுமே என்னது? சேம் டைரக்ஷன். ஸோ வாட் இஸ் த தீட்டா? ஏன்னா திஸ் இஸ் பாயிண்ட் B, திஸ் இஸ் பாயிண்ட் C. B to C தானே, ஏன்னா இங்கே VB - VCன்னு வந்திருக்கு. அந்த பாயிண்ட் Bலேருந்து C வரைக்கும் தீட்டா இஸ் 0. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? வில் கெட் ED. ன்றது என்னது? 10. Dன்றது என்னது? the distance between B and C is again 2 meter. ஸோ இங்கே Dன்றது என்னது? D = BC கரெக்டாக? ஸோ ஆன்சர் என்ன வரும்? 10 × 2 will get answer as 20 volt. Okay, so this is the answer. Right, so இதுதான் இந்த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் we will move on. ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா இது உங்களால் பண்ண முடியும். ஸோ யூ கேன் ட்ரை. ஸோ let's see the solution now. See, in a uniform electric field shown in the figure ABCD, okay, electric field வந்து uniform, magnitude வந்து 220 volt per meter. ஸோ இப்போ அவன் என்ன கேட்குறான்னா VA - VB என்னன்னு கேட்குறான். ஸோ ஃபஸ்ட்டு இஸ் ஆஸ்கிங் VA - VB. நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? இங்கே D வெக்டார்ன்றது என்னது? A to B இல்லையா? this vector from A to B. This is A. wait VD க்கு கேட்குறான்ல, VA - VD கேட்குறான். அப்போ ஏலேருந்து D மேலே பாயிண்ட் A இருக்குது, A to D. இதுதான் என்னது? நம்மளுக்கு D வெக்டார். இப்போ இது என்னது? நம்மளுக்கு E வெக்டார் கரெக்டாக?
So what is the angle between them? A vector, ஏன்னா tail join பண்ணுறத angle measure பண்ணணும். So D and E க்கு நான் angle measure பண்ணுவோம் 90 degree. So what is the value? VA minus VD is nothing but ED cos என்னது? Cos 90 degree, which is answer is what? Answer is 0, which implies what? VA equal to VD. Correct? அடுத்து என்ன அப்படின்னா VA minus VC. Correct? VA minus VC. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? See, இது வந்து point A, this is point B, D and this one is C. இது எல்லாமே 1 மீட்டர்னு கொடுத்துட்டான். This all is 1 meter, 1 meter. இப்போ VA minus VCன்னு சொல்கிறான். அப்போ ஏலேருந்து C பார்த்து வரைகிறது தானே, ஏலேருந்து C பார்த்து வரைகிறது தான் D வெக்டர். கரெக்டாக? இப்போ இது வந்து நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. கரெக்டாக? எலக்ட்ரிக் ஃபீல்டு லெஃப்ட் டு ரைட்டு தானே இருக்குது. திஸ் இஸ் மை எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ நான் டெயில் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒன்ஸ் அகெயின் டெயில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் ஆங்கிள் மெஷர் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் மை ஆங்கிள் தீட்டா. இது வந்து என்னது? ஒரு ஸ்கொயர் ஷேப் தானே இது. பேசிக்கலி திஸ் இஸ் ABCD இஸ் எ ஸ்கொயர். அப்போ தீட்டா வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? 45 டிகிரி. அதே மாதிரி இந்த டியோட ஏசியோட லென்த் என்னவாக இருக்கும்? டயகனலோட லென்த் இல்லையா? டயகனலோட லென்த் என்ன வரும்? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். யா, டியோட லென்த் வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். யூ வில் கெட் ஆன்சர் as √2. ரைட். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ VA, அதாவது VA மைனஸ் VCயை நம்ம என்ன சொல்லணும்? ED cos theta. இங்கே Dன்றது என்னது? 10√2 அப்புறம் cos 45 degree. So answer you will get as 10√2 1/√2. So finally answer is 10. So இப்போ இதே வந்து VC minus VA கேட்டானா என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் ஒரு மைனஸை ரீரைட் பண்ணி எழுத வேண்டியதான். இதுதான் VA minus VC, இது VC minus VA. கரெக்டா? ரைட். ஸோ அடுத்து I'm sorry, this is the second one. இப்போ லாஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். அந்த டியை ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சுருவோம். டி என்ன கொடுத்துருக்கான்? டி வந்து VC minus VD என்னன்னு கேட்குறான். VC minus VD. அப்போ நான் என்ன பண்ணணும்? This is point C and this one is what? Point D. கரெக்டா? இது என்னோட D வெக்டர். எவ்வளோ லென்த்து? 1 மீட்டர். எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்குது? இந்த பாயிண்ட் சிலேருந்து நான் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆல்வேஸ் ரைட்டு. டெயில் ஜாயின் பண்ணியிருக்கேன். எதுக்கு டெயில் ஜாயின் பண்ணுறேன்னா ஆங்கிள் மெஷர் பண்ணுறது ஈஸி. திஸ் இஸ் 180 டிகிரி. கரெக்டா? ஸோ நம்ம என்ன ஃபார்முலா போடணும்? VC minus VD E vector dot D vector. இப்போ D வெக்டாரும் E வெக்டாரும் வெக்டார் ஃபார்மில் இருந்தால் டாட் ப்ராடக்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. பட் ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது? ED cos theta. ஸோ E is what? E வந்து நம்மளுக்கு 20ன்னு கொடுத்துருக்கானா? ஸோ 20. இப்போ வெயிட் இப்போ ED வந்து E வந்து 20ன்னு கொடுத்துருக்கான்ப்பா. ஐம் சாரி, இங்கே 20ன்னு வரணும். ஓகே. ஸோ 20. டியோட வேல்யூ என்னது? மேக்னிடியூடு. வாட் இஸ் காஸ் ஹியர்? காஸ் இஸ் 180. வாட் இஸ் காஸ் 180? எப்பவுமே காஸ் n பைன்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். காஸ் n பை வேர் n is equal to 1 year. காஸ் n பை இன் ஜென்ரல் என்ன அப்படின்னா
wait minus 1 whole power n. இங்கே என்னோட வேல்யூ 1. ஸோ cos 180 என்ன வரும்? cos pi is nothing but 180 minus 1 வரும். ஸோ minus 20 is the answer. ரைட்டா? எஸ். ஸோ இது வந்து நம்மளோட 4வது இது. 3ஆவதாக ஒன்று கேட்டிருந்தான் பாருங்கள். என்ன கேட்டிருக்கான்? VB minus VD என்னன்னு கேட்டிருக்கான். VB minus VD. இது எப்படி பண்ணுறது? VB minus VD. VB minus VD. See, this is A, B, yeah, this all 1 meter. B இருந்து D தான் நம்மளோட D வெக்டர். இந்த ஆங்கிள் என்னது? 45 டிகிரி. இது நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ நான் ஏன் இந்த இடத்துல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை ட்ரா பண்ணுறேன்னா அப்போ தான் டெயில் கனெக்ஷன் வரும். See, this is 45. இது எவ்வளோ நம்மளுக்கு? 90. ஸோ வாட் இஸ் த டோட்டல் ஆங்கிள் இயர்? டெயில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 90 + 45. கரெக்டா? ஸோ VB minus VDன்றது என்னது? ED cos theta. ஸோ E வந்து 20. இதோட வேல்யூ என்னது? √2. ஏன்னா டயகனல் இல்லையா? ஸ்கொயரோட டயகனல் வந்து √2 இன்ட்டு சைடோட வேல்யூ. ஸோ √2 இன்ட்டு cos 1. காஸ் வந்து நம்மளுக்கு தீட்டாவோட வேல்யூ வந்து 90 + 45. ஸோ 90 வருது செகண்ட் குவாட்ரண்ட், ரைட்? ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் வில் கெட் அ மைனஸ் சைன் 45 அப்படின்னு வரும். ஸோ -20 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஓகே அப்பா? ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்ளம் இஸ் கெட்டிங் ஓவர். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியலுக்கும் உள்ள கனெக்ஷனை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ லெட்ஸ் டூ இட். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்லேயும் யூ கேன் சே. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Until then, bye from Nagarajan.